गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, गुरु महाराज की जय, सकल साधु मंडल की जय। सीतापति राम 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 राम। श्री राम नाम संगत की जय। राम 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 राम। श्री राम नाम संगीत की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யஜ்ஞத்தில் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். கோகர்ணன் உபதேசம் செய்கிறார் ஆத்மதேவருக்கு. ஆத்மதேவர் பிள்ளையால் அடிபட்டு வருத்தப்படுகிறார். நான் என்ன செய்கிறது, எங்கே போகிறதுன்னு தெரியல, இது மாதிரி இப்படி நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நானே வாங்கிக்கிட்ட கஷ்டத்தை நானே அனுபவிக்கிறேன் நான் அப்படின்ட்டு ஆத்மதேவர் வருத்தப்படுறார். கோகர்ணனும் மகா புத்திமான், சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து விசாரணை பண்ணவர், அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், அப்பா சுகம் இல்லை சுகம் இல்லைன்னு உனக்கு மட்டும் சுகம் இல்லைல்லப்பா, பெரிய பெரிய சக்கரவர்த்திக்கெலாம் கூட சுகம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கப்பா இந்த கல். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பெரிய இந்திராதி தேவர்களுக்கு கூட சுகம் கிடையாதுப்பா. என்னமோ உனக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்காத, உலகத்தில் யாருக்குமே கஷ்டம், யாருக்குமே சுகம் கிடையாது. முதல் ஆத்ம லாபத்தை அடைஞ்ச வரைக்கும், ஆத்ம லாபத்தை ஆசையை விட்டவங்களுக்கு தான் சுகம், ஆசையை விடாதவங்களுக்கு சுகம் கிடையாது. அப்போ மனுஷன் ஆசையப்படக்கூடாது. அப்போ தப்பா ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணும்? ஆசையே இல்லாத விஷயத்துக்கு ஆசைப்படணும். நம்ம ஆசையெல்லாம் நம்ம விட்டு போயிடுமா, நமக்கு எந்த விஷயத்துலையும் ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ஆசைப்படணுமா. வைராக்கிய ராக ரசிகோ அப்படின்னு பதம் வருது. அப்போ ஆசைப்படாத விஷயத்தில் ஆசைப்படணுன்னா அது எப்படி, அந்த பக்குவம் மனசு எதுனா, அந்த பக்குவம் எதனால் வரும்னா பவ பக்தி நிஷ்டா. யார் பக்தியில் நிஷ்டையாக உறுதியாக இருக்கிறார்களோ, பவ ஆகிவிடுகிறார்களோ, பக்தியை பற்றுக்கொண்டு பகவானத்தில் பக்தியில் நிஷ்டையாக இருக்கிறாங்களோ, அவங்களால உலக விஷயங்களில் ஆசை இல்லாத தன்மையில் அவங்க ஆசை பெறுவார்கள். எதுவும் வேணாண்டா,
இதுவே நம்மளுக்கு ஏகாந்தமாக இருக்கிறதே நிம்மதியாக இருக்குது. எதையாவது பொண்ணு போய் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிறத காட்டிலும் பார், பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த விளைவு பற்றி எப்படி ஆகிப்போச்சு. அப்படி தான் எல்லாமே வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அதனால் விளையக்கூடிய அனர்த்தங்களை பார்க்கும்போது அது முன்னாடி பகவான் கொடுக்காமல் இருக்கும்போதே இருந்த நிம்மதியை இழந்துட்டு இன்றைக்கி எவ்வளோ புலம்புறாரு பார்த்தீங்களா. மனுஷன் வாழ்க்கையில் இப்படி தான் எல்லாமே விளையாடும். ஒவ்வொரு கஷ்டமும் இப்படி தான் வரும். நாமளாக பகவான் கொடுத்ததில் சந்தோஷப்படாமல் இப்படி அது வேணும் இது வேணும்னு இந்த வாங்கி கட்டிக்கிட்டு பின்னாடி அவஸ்தைப்படுறது அப்படி தான் இருக்கும். மனைவி சில பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அந்த கல்யாணம் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் இல்லாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. அது அவனுக்கு புரிய மாட்டேன்றது. அது ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆன பிறகு அப்போ அந்த ராக ஆசை அதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு மனுஷன். வேறு எது கல்யாணம் பண்ணிக்கிறான்? அப்பா அம்மாவும் பார்த்து சரி கல்யாணம் பண்ணலன்னா தவறாக போயிடுவான் இல்லையா, கெட்டு போயிடுவான் அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறான்னு சொன்னால் அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்? நியாயமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நியாயமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சத்சங்கமாக மனைவியோட பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அது யாரோ சிலர் தான். ஆனால் நிறைய பேர் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா காமத்துக்காக. அதான் ஆசை, ராக. அந்த ஆசைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அவஸ்தைப்படுறாங்க. இது நடக்குதா? இது நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக பொய்யா சத்தியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு ஆணோ பெண்ணோ எதுக்கு ஆசைப்பட்டு, மெயினாக ஆண் சொல்கிறேன், எதுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்னா காமம் தான் மெயினாக சொல்ல போனால். நிறைய பேர், ஆனால் யாரோ சில பேர் அம்மா அப்பா சொல்கிறதுனால சரி கல்யாணம் பண்ணிடுறான். ஒரு கடமை. அதே சமயத்தில் மனைவியை நல்லா வச்சு காப்பாற்றணும், ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னு. அதில் யாரோ ரேர் சத்சங்கமாக மனைவி நமக்கு பகவத் கைங்கிறதுக்கு ஈடுபடணும், அவளையும் பகவத் சேவையில் ஈடுபடுத்தணும், நாமளும் கிருஷ்ண பக்தி பண்ணணும் அப்படின்னு ஈடுபட்டு ரொம்ப ரேர், யாரோ சில பேர் இல்லையா. அப்போ உண்மையாக ஒரு விதத்தில் பார்த்தா இவனுக்கு காமத்தை அடக்க முடியாமல் தான் நிறைய பேர் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆசைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னென்னா இவனுக்கு கொஞ்சம் அழகாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிறான். அவள் முத்து வார்த்தை ஒரு சொல் கேட்க முடியுமா அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏங்குறான். அவள் ஏதாவது பேசுவாளா, அவள் முகத்தை காண்பிப்பாளா, அவளை பார்க்க முடியுமா அப்படின்னு ஏங்கிட்டு தான் பின்னாடி சுற்றுறான். அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அவள் வாயை மூடுவாளா, எந்த முத்து வார்த்தை பேசுவாளான்னு எதிர்பார்த்தேன். இன்றைக்கி கொஞ்ச நேரம் வாயை மூடினேரண்டி, ஏண்டி எப்படி தொண என்னை இம்சை பண்ணுறேன் சொல்கிறானா இல்லையா? இவன் தானே கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் பேசுவாளா, ஒரு வார்த்தை பேசுவாளா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தான். அவள் கிடைப்பாளா, அவள் நம்மளுக்கு கிடைப்பாளா, நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படிலாம் பல விதமாக ஏங்கி என்னென்னவோ கஷ்டப்பட்டு அவளுக்காக உயிரை கூட விடுறேன்னு சொல்லி என்னென்னவோ பண்ணிட்டு கடைசியில் இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவள் முத்து வார்த்தை இப்போது பித்து வார்த்தையாகி போச்சு. ஏன்னா தொணத்தொன்னு புலம்புறான், நம்மளை இம்சை பண்ணுறா, போதும் கொஞ்சம் வேணால் வாய முடியும், என்னை ரொம்ப கேவலப்படுத்துகிறேன், நான் அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை. வீட்டில் விரிசல், சண்டை, பயங்கரமான போர்க்களம், நீயா நானா. அப்போனா இவன் மனக்கோட்டை கட்டின மாதிரி வாழ்க்கை அமையலை.
அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவன் அகங்காரத்தில் பயங்கரமான அகங்காரமாக இருக்கான். இவன் பார்த்தோம் இல்லையா, ஸ்வவாக்கிய ஸ்தாபிகாக, பிடிவாதக்காரி. அது மாதிரி ஒரு ராட்சசி மாதிரி ஒரு மனைவி வந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணால் வாழ்நாள் முழுதும் அவளோட தான் வாழ்ந்தாகணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீ அடங்கி போகணும், அதான் செய்ய முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவளை அடக்க முடியல, நீ அடங்கி போகணும். நம்ம யார் அடக்கிறதுக்கு? அவர்களாக இது தவறு அப்படின்னு தெரிந்து உணர்ந்து கணவனுக்கு அனுசரணையாக நடக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் தான் அவளுக்கு அனுசரணையாக போய் ஆகணும், இல்லைன்னா குடும்பம் நடக்கிறது கஷ்டம். அப்போது எதனாலன்னா ஒரு ஆசைக்கினுடைய வலையில் விழுந்ததுனால தான் பின்னாடி பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். விகாரமாக ஆகிடுது. வீடு வந்து ராமாயணமாக இருக்க வேண்டிய தம்பதிகள் ராமர சீதை மாதிரி கடைசியில் அது பாரதமாக முடியுது வீட்டில். ஏன்? ஆசை ஆசை ஆசை. அது மாதிரி தான் இங்கே என்ன, துந்துகாரி பிள்ளை போகணும் பிள்ளை போகணும் பிள்ளை போகணும் பிள்ளை போகணும்னு ஆசைப்பட்டது இவர் தானே. சங்க நியாச சர்வதா சுகம். சங்கத்து நியாசம், சந்நியாசம் வாங்கிக்கோ, பகவான் உனக்கு அப்படி தான் விதிச்சிருக்கிறான். அதனால் உனக்கு பிள்ளை இல்லாதது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு அந்த எதி சன்னியாசி சொன்னார். ஒழுங்காக சந்நியாசம் வாங்கியிருந்தா முனேர் ஏகாந்த ஜீவினகா அப்படின்னு சொல்லி அது சொல்கிற இங்கே சொல்கிறார் இல்லையா கோகர்ணன். அதனால் தனிமையில் போய் அழகாக பாகவத பாராயணம் பண்ணிட்டு பகவான் உனக்கு நல்ல ஒரு வேளை உனக்கு பெரிய தேவைகள் ஒன்றும் கிடையாது. தனிமையில் இருக்கிறவனுக்கு தனக்கு ஒரு வேளை சாப்பிட்டா போதும். எங்கேயாவது துணி ஏதாவது கிழிஞ்ச துணிகள் கட்டிக்கிட்டு இருந்தால் கூட யாரும் நம்ம கேட்க போகிறதில்ல. தனிமையில் எப்படியாவது வாழ்ந்துட்டு போகலாம் நம்ம இஷ்டமாக. ஆனால் ஒரு குடும்பம்னு வந்துட்டால் நீ அப்படிலாம் வாழ முடியாது. அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தான் உன் தேவைகளை நீ பூர்த்தி செய்ய வேண்டும். இல்லைன்னா உலகமானது காரி துப்பும் இல்லையா? உலகம் உன்னை வாழ விடாது, உன்னை அவமானப்படுத்தும். உன் மனைவியே உன்னை கேவலமாக பேசுவாள். உன் பிள்ளைகள் உன்னை கேவலமாக பேசுவார்கள். உன் உறவினர்கள் உன்னை கேவலமாக பேசுவார்கள். அப்போது அதுக்கு வேண்டி நீ கடினமாக இரவும் பகலும் உழைக்க வேண்டும். உழைத்து பணத்தை நன்றாக சம்பாதிக்க வேண்டும். அவருடைய தேவையான நகை நட்டு துணிமணி எல்லாத்தையும் வாங்கி போடணும். அவர்களுக்கு தேவையான மல்லிகை சாமான் முதல் கொண்டு எல்லாம், வீடு வாசல் எல்லா தேவைகளும், தண்ணி முதல் கொண்டு அரிசி பருப்பு உப்பு மிளகாய் இருந்து எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் என் புருஷன் எதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு மனைவியே இன்னொருத்தர்களை போய் சொல்லுவான். இன்னொருத்தர்களை போய் சொல்லுவான் மனைவியே. நடக்கிறது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவேன்? ஆசையினால் விளைந்த விளைவுகள். இன்றைக்கி கூட இருக்காங்க, 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகலி, 45 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலி அப்படின்னு கஷ்டப்படுறான். நிறைய பசங்க என் கூட இருக்காங்க, இங்கே கஷ்டப்படுறாங்க. அடப்பாவி, நீலாம் பாக்கியசாலிடா. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுல ஒரு விதத்தில் பாக்கியசாலி. கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் ஒரு அனுசரணையாக போகும்பொழுது மனைவி அனுகூலமாயிட்டா அது சொர்க்கம். மனைவி பிரதிகூலமாயிட்டா அது நரகம். மனைவி அனுகூலமாயிட்டா அது சொர்க்கம். அந்த வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப கருத்தமருக்கு கட்ச மாதிரி கிடைக்குமா வாழ்க்கை? அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போது எதனால் இந்த துன்பங்களை நீ அனுபவிக்கிற அப்படின்னா, ஆணும் இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி, ஆசையினால்தான் இந்த குடும்பத்தில் இந்த சிரமங்கள்லாம் ஏற்றுக்கிறான். அவளும் ஆசைப்பட்டான், இவனும் ஆசைப்பட்டான். அவர்கள் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையலை அப்படின்னும் போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அமையலைன்னா என்ன பண்ணுவோம்? 2 பேருக்கும் கஷ்டம்தான். அவள் எதிர்பார்த்த மாதிரி இவன் நடந்துக்கலை. அவள் வெளியில் சொல்லாமல் என்ன பண்ணுறான்? நான் இப்படிலாம் எதிர்பார்த்தேன்னு சொல்லவும் மாட்டேன். அதே சமயத்தில் அவன் மனசில் இருக்கிறது இவனுக்கு புரியவும் புரியாது. நான் எப்படியோ நினச்சேன், நீங்கள் அப்படி இல்லை. அவள் கல்யாணத்துக்கு முன்னாடின்னா ஒருத்தர் வந்து வெளிப்புறமாக தான் பார்க்க முடியுமே தவிர பழகலாம் முடியாது இல்லையா?
வெளிப்புறமாக பார்க்கும்போது அழகாக இருக்கான், இவன் அழகாக இருக்கான், அவ்வளோதான். இது மட்டும்தான் பார்க்குறாங்க. மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தானே பழகின பிறகு தான் தெரியுது விஷயம் என்னன்னு. அப்போது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னாடி ரொம்ப அலைச்சல் அவஸ்தையும் அனுபவிக்கிறாங்க. அப்போ இந்த ஆசைப்படாமல் இருந்தால் எப்படி இருக்கலாம்னா, ஏகாந்த ஜீவினஹ முனேர் ஏகாந்த சுகமஸ்தி முனேர் ஏகாந்த ஜீவினஹ சொல்கிறாரு கோகர்ணன் சொல்கிறாரு. தனிமையில் ஏகாந்தமாக முனி யார் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறானோ அவன் தான் சுகமஸ்தி, சுகம் உண்டு. ஊர் உலகம் இவ்வளோ வயசாகி உனக்கு கல்யாணம் ஆகலை பற்றியா, என்ன ஒரு துர்பாக்கியசாலி, துரதிருஷ்டசாலி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுது, என்னடா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா, வரவங்க போகிறவங்களாம் சும்மா வரப்பாங்க வாய் ஏதாவது மெல்லணும். வீட்டுக்கு வந்தால் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா, இன்னும் 40 வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை மனசை கலைச்சிட்டே இருப்பாங்க. இதுக்காகவே இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். ஒரு பெண் கூட இன்னும் 30 வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா. அப்போது ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். பொண்ணுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணிடணும் இவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னா கல்யாணம் அது மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலை. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இப்போ யாரெல்லாம் சொன்னாங்க நீ இன்னும் கல்யாணம் பண்ணலையா, இது பண்ணலையா அப்படின்னா, என்ன அவங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் நீ கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, ஏதாவது யாருக்காவது பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஏழைப்பட்டவங்களாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கிளறி விட்டுருவாங்க. பின்னாடி வாழ போகிறது யார்? அந்த பெண்ணு தான் கஷ்டப்பட போகிறோம், அந்த பையன் தான் கஷ்டப்பட போகிறான். அப்போது சொல்கிறவங்க வாழ போகிறதில்ல, சொல்கிறவங்க கஷ்டப்பட போகிறதில்ல, இவர்கள் தான் கஷ்டப்பட போகிறார்கள். அப்போ கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னா தாராளமாக அதுக்கு தான் பொருத்தங்கள் பார்க்குறது. பொருத்தம் பார்க்குறது கரெக்டாக அந்த பொருத்தம் உண்மையான ஜாதகம் கரெக்டாக இருந்தால் மனசு பொருத்தம் எல்லாமே பக்கவாக இருக்கும். 10 பொருத்தம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து சரியாக அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்க. ஒத்துமையாக 100 வருஷம் வாழ்ந்தாங்க, சதாபிஷேகம் பண்ணிட்டு அப்படி அனுகூலமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏனத்தானோன்னு என்னென்னவோ பண்ணிவிட்டு எப்படியோ பண்ணுறாங்க கல்யாணம். அதெல்லாம் ஒரு முறை இருக்குது. முறைப்படி கல்யாணம் பண்ணி ஒரு வீடு அடங்கி வாசல் அடங்கி ஒரு பெண் வளர்க்கணும். அதே சமயத்தில் ஆணும் அப்படி இருக்கணும். அந்த சமயத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கிறதுல நல்ல பெண்ணாக பார்த்து அழகை பார்க்கக்கூடாது, அன்பை பார்க்கணும், நல்ல குணத்தை பார்த்து, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பார்த்து சரியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டால் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கல்யாணம் ஆனாலே பிரச்சனை தான், ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்வார். பிரச்சனை இல்லாத தம்பதிகள் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க போகலாம். ஒரே ஒருத்தர் வீட்டில் பிரச்சனையே எங்களுக்கு இல்லை, கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சுமைகளோடு தான் இருக்கிறாங்க, பல கஷ்டங்களோடு தான் இருக்கிறாங்க. சொல்ல முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் வரும். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அது நம்ம வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை சமாளிக்கணும். அதுக்காக பயந்து ஓடிட முடியாது. அதை சமாளிக்கணும்னா அனுசரணையாக போகணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் நடக்கும் இல்லையா குடும்பம். அப்போது இங்கே நம்ம இப்போ நான் இதை சொல்ல வரல, விஷயத்தை நான் அதை சொல்ல வரல. ஆசை இதோட பெஸ்ட்டு நான் ஆசை இல்லாமல் இருக்கிறவனுக்கு வைராக்கிய ராக ரசிகோ. வைராக்கியம்னா ஆசை இல்லாத விஷயத்தில் ஆசையை வளர்த்துக்கொள், அதை ரசிக்கணும்னா அதை வளர்த்துக்கொள். ஆசை இல்லாத நிலையில் ஆசையை வளர்த்துக்கொள். அவள் என்னன்னா எப்படி நான் அந்த ஆசையை விட முடியும்? பவ பக்தி நிஷ்டா, கிருஷ்ணனிடத்தில் நம்ம ஆசையை வளர்த்து கொண்டால்தான் இந்த உள்ள ஆசையை விட முடியும். ஆசை வளர்ந்தால் பின்னாடி இவ்வளோ சிரமங்களை எல்லாம் நிறைய அனுபவிக்கணும். பெரிய பொறுப்பு வந்துடும் உனக்கு, நீ எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரிய பிரச்சனைகளும் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளும் கல்யாணம் ஆன பிறகு தான் எக்கச்சக்க பிரச்சனைகள் அவனுக்கு வந்துடுது. பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி டெய்லியும் பார்க்குறோம், டிவியில், நியூஸில்
பேப்பரில் எல்லாத்துலேயும் பத்திரிக்கையில் எங்கே போனாலும் கல்யாணம் ஆன பிறகு தான் எவ்வளோ பெரிய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை விட கல்யாணம் ஆன பிறகு ஒரு வீட்லேயும் ஒவ்வொரு தம்பதிகளும் கோர்ட்லேயும் கேஸ்லேயும் எவ்வளோ டிவியில் பார்த்தா என்ன வந்த அதுக்கு டிவிலேயே பஞ்சாயத்தெல்லாம் வைக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க இல்லையா. எவ்வளோ நிகழ்ச்சிகளை பார்க்குறோம், எவ்வளோ குறைகளை சொல்கிறாங்க, எவ்வளோ பெண்கள் எல்லாம் கொடி பிடிச்சின்னு இது போலலாம் கணவனை பற்றி தப்பாக பேசி கொடி பிடிச்சின்னு அலையிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி ஆண்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாமே எதனாலன்னா கல்யாணம் ஆன பிறகு தான், ஆசையினால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில் இவ்வளோ அவஸ்தைகளும் கல்யாணம் பண்ண பிறகு தான் ஏற்படுகிறது. அப்போது அந்த பெண்ணாசை, அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. புத்திரன் மேலே உள்ள ஆசை, பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளை பெற்றுக்காமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துருக்கேன். இப்போ நான் கல்யாணம் ஆகாத மாதிரி இருக்கேன், பார்த்த மாதிரி பிள்ளை பெற்றுக்காமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல லாபம், பெரிய லாபம், ஆனால் அது நஷ்டமாக நினைக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறது, பெரிய லாபம். இந்த பார்த்திங்களா பிள்ளை பெற்றனுடைய நிலை, அதுவும் அவன் பிள்ளை கிடையாது, எங்கே திருட்டு பிள்ளை, ஏதோ பணம் கொடுத்து வாங்கின பிள்ளை. அவன் மகா காளியாக இருக்கான், மகா பொறுக்கியாக இருக்கான். வேசிகள் விபச்சாரத்தில் ஈடுபடுறான், தவறுதல் பொய் சொல்கிறான், திருடுறான், கொள்ளடிக்கிறான், அப்பா அம்மாவே அடிக்கிறான், மகா பொறுக்கி. இப்படியாப்பட்ட போக்கிரியை போய் அப்படியாப்பட்ட பொறுக்கியாக வாழறான் இல்லையா, துண்டுகாரி. அவ்வளோ போக்கிரியான ஒரு பிள்ளைய நான் என்ன சந்தோஷம் அனுபவிச்சிட முடியும் அப்பா அம்மாவில். அப்போது பெண் பித்தனாக இருக்கான். இதுதான் அப்போது பிள்ளை வேணும் நீ தானே கேட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா இவ்வளோ துக்கங்களை அனுபவிக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் பெண் இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை மட்டும் கிடையாது, பெண்ணில் மட்டும் கிடையாது, பொண்ணு செல்வத்தை தேடி அந்த செல்வத்து மேலே உள்ள ஆசையினால் பணக்காரனாகணும், இதுவே ஒரு கோல். இந்த ஒரு ஆசையினால் இவன் எவ்வளவோ துன்பங்கள் அனுபவிக்கிறான் தெரியுமா. அப்படியே பணக்காரன் ஆனாலும் எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிக்கிறான் தெரியுமா, எவ்வளோ பாவங்கள் இவனுக்கு வந்து சேர்த்து தெரியுமா. அனர்த்த ஈக்ஷையா, அந்த பணத்தினால் வரக்கூடிய அனர்த்தங்கள் எவ்வளோ தெரியுமா. அதெல்லாம் அந்த நிறைய துன்பங்கள். எதிலுமே ஆசை இல்லாமல் இருக்கிறான் பாரு, ஏகாந்தமாக இந்த கையை துவச்சிட்டு ஃப்ரீயாக போய்டுவான். அவனுக்கு எந்த பேங்க் பேலன்ஸ், அந்த இது நிறைய பொறுப்புகள், டேக்ஸ் கட்டணும், லோன் அடைக்கணும், எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு. ஃப்ரீயாக அன்றைக்கி கிடைச்சதுன்னா சாப்பிட்ருவான், இல்லைன்னா நிம்மதியாக படுத்து தூங்குவான், எந்த கவலையும் கிடையாது. யாரும் அவனை வந்து சீண்டவும் மாட்டாங்க. ஏன்னா அவனே வந்து ஒன்றுத்துக்கு இல்லாத ஓட்டாமுறையாக இருக்கான். அவனை யார் கண்டுப்பாங்க, யாரும் கண்டுப்பாங்க. அவங்களும் போனால் 10 ரூபா கூட கிடைக்காது, அவங்களுக்கு போனால் நம்ம தான் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அவனை யார் செஞ்சுவாங்க, அவன் லைஃப் சூப்பர் லைஃப். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்துடுச்சுன்னா கூட வைக்கிற மாதிரி இவனை சுற்றி ஜனங்க வருவாங்க இல்லையா. பண தேவைக்காக இவங்களை எடுத்துகிட்டு வந்து சுற்றின்னு இருப்பாங்க. அதனால் எதுலேயுமே ஆசை இல்லாமல் இருக்கிறது. ஒரு நிறைய நிலம் வச்சுருக்காரு அப்படின்னா அவரை சுற்றி எவ்வளோ பேர். அது மாதிரி தான் எல்லாமே. எதுனா ஒன்று உங்களில் இருக்குதுன்னு சொன்னால் தான் உனக்கு பிரச்சனைகளே ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அது மேலே உனக்கு ஆசை இல்லைன்னு சொன்னால் உனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு அர்த்தம். அதான் சொல்கிற வைராக்கியம்னா ஆசை இல்லாதில்லை, ஆசையை வளர்த்துக்கொள்ளு. ரசிகன்னா அந்த சுவையை வளர்த்துக்கொள்ளு. ஆசை இல்லாத விஷயத்தை சுவையாக வளர்த்துக்கொள். அது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுவையை வந்து கிருஷ்ணனிடத்தில் திருப்பிட்டு பவ பக்தி நிஷ்டா. அதுதான் இங்கே சொல்கிற. அப்படியே நீ ஆசை வச்சா ஒரு பெண் இடத்துலையோ ஒரு புத்திரன் வேணுன்ற இடத்துலையோ எதை மேலே ஆசை வைக்கிற தெரியுமா நீ? நல்லா பாரு, அதை சொல்கிறது பாருங்க. கோகர்ணவாச்ச யார்கள் சொல்கிறாரு? ஆத்மதேவத்தன் அப்பாக்களை சொல்கிறாரு. கோகர்ணன் சொல்கிறாரு, தேஹே அஸ்தி மாம்ச ருதிரே அபிமதிம் தெச்சத்வம். அப்பா,
இந்த உடல் வந்து எலும்பு, மாமிசம், ரத்தம் இவற்றால் ஆன ஒரு பிண்டம் இது ஒரு பிண்டம். இது ஒரு ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. அந்த உடம்புல ஜீவன் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பிண்டம், மாம்சம், எலும்பு, ரத்தம், சீழ். இதில் மேலேயே ஒரு பட்டுதல் வைக்கிற இது புத்திரன்னு சொல்கிறாரு. ஒரு பெண் இடத்துல கூட ஆசை வைக்கிறான் ஒரு ஆண் இடத்துல பெண் ஆசை வைக்கிறான்னு சொன்னால் உண்மையிலே அது ஆசை வைக்கிறதுக்கான பொருளே கிடையாது. நம்முடைய ஆசை வந்து பக்தி நிஷ்டை. கிருஷ்ணனிடத்துல தான் ஆசை வைக்கணும். கிருஷ்ணனிடத்துல கூட ஆசை வைக்கணும். சரி, உன் ஆசை என்னால் அனுபவிக்க முடியல, ஆசை தான் சரி, அந்த ஆசையோடு கிருஷ்ணனிடத்தில் திருப்பிப்பார். கிருஷ்ணனிடத்தில் உடம்புல வந்து மாம்சம், ருதிரம், எலும்பு இதெல்லாம் கிடையாது. அவன் எப்படின்னா சச்சிதானந்த சுரூபம், பேரானந்த வடிவமானவன், பரிசுத்தமானவன். இது அசுத்தமானது. ஒரு நாள் குளிகள்லாம் கூட இந்த உடம்பு துர்நாத்தம் நமக்கே தெரியும். இது தேகம். இது ஒரு சுமையான ஒரு அழுக்கு மூட்டை. இந்த இந்த அழுக்கு மூட்டை தூக்கிட்டு நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கோம். இந்த ஜீவாத்மா வளர்ந்து அழுக்கு மூட்டை சுமந்துன்னு தெரிஞ்சுட்டே இருக்குது. எங்கே போனாலும் ஒரு தலை வலிக்குதுன்னா தலையை கழட்டி வைக்க முடியுமா? கை வலிக்குதுன்னா கையை கழட்டி வைக்க முடியுமா? கால் வலிக்குதுன்னு சொன்னால் அதுக்காக காலை கழட்டியாக வைக்க முடியும்? அதை தூக்கிட்டு தான் தெரிஞ்சுன்னு ஆகணும். தலை வலிக்குதுன்னா தலையை கழட்டி வைக்க முடியும், தலையை தூக்கிட்டு தெரிஞ்சுன்னு தான் ஆகணும். கை வலிக்குதுன்னா கையை தூக்கிட்டு தான் தெரிஞ்சுன்னு ஆகணும். உடம்பு வலிக்குதுன்னா உடம்பை கழட்டி வச்சுட்டு போக முடியாது. இந்த ஆத்மாவுக்கு அதெல்லாம் முடியாது இல்லையா? அதை தூக்கிட்டு தான் தெரிஞ்சாகணும். அப்போ அது மேலே அது எப்படா கழட்டி எரிய போகிறோமோ, விகாய அப்படின்னு தான் என்றைக்கு இந்த அழுக்க மூட்டையை தள்ள போகிறோமோ, மகான்கள்லாம் ஞானிகள்லாம் அப்படி தான் நினைப்பாங்களே தவிர இந்த அழுக்க மூட்டையோடு இன்னொரு அழுக்க மூட்டையை சேர்த்துக்கணும்னு நினைப்பாங்களா? புத்திரன் வேணும், அது ஒரு அழுக்கு மூட்டை. அந்த அழுக்கு மூட்டை மேலே ஒரு பற்றுதல். இந்த அழுக்கு மூட்டைக்கு ஆத்மதேவன்ற அழுக்கு மூட்டைக்கு துந்துகாரின்ற ஒரு அழுக்கு மூட்டை மேலே பற்றுதல். இன்னொரு அழுக்கு மூட்டையை சேர்த்துக்கணும். அந்த அழுக்கு மூட்டை மூலமாக புல்ல, பேரன், பேத்தி இன்னொரு நிறைய அழுக்கு மூட்டைகளை சேர்த்துக்கணும். யாருன்னா அப்படி விரும்புவாங்களா? இந்த உடம்புல என்ன உருப்படியான சாமான் இருக்குது சொல்லி பார்க்கலாம். தேகம் வந்து அஸ்தி, எலும்பு, சதை, மாம்சம், ருதிரம் இவைகள் நிறைஞ்ச ஒரு கூடு. இது ஒரு பிண்டம். அதனால் இந்த தேகத்தில் நான் அப்படின்ற எண்ணத்தை தெஜத்துவம், அபிமதியும் தெஜத்துவம், இது மேலே உள்ள அபிமானத்தை விட்டுடு. உன் உடம்பே வந்து உன் சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. உன் பிள்ளை உன் சொன்ன பேச்சு கேட்கணும்னு எதிர்பார்க்குறது நியாயமா? உன் மனசு உன் சொன்ன பேச்சு கேட்குதா? உன் உடம்பு வந்து அசைய முடியாமல் இருக்குதா? வேலைக்கு சாப்பாடு பசி எடுக்கக்கூடாது, பசி எடுக்காமல் இருக்குதா? மலம் கழிக்காமல் உன்னால் இருக்க முடியுமா? மூத்திரத்தை கழிக்காமல் இருக்க முடியுமா? உன்னால் வந்து மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? எதுவுமே உன் கண்ட்ரோலில் கிடையாது. உன் கண் அசையாமல் இருக்க முடியுமா? உன் மூச்சு சுவாசம் இருக்காமல் இருக்க முடியுமா? காது கேட்காமல் இருக்க முடியுமா? கண்ணை பார்க்காமல் இருக்க முடியுமா? எதுவுமே உன் கண்ட்ரோலில் கிடையாது. அது புலன்களை அது இஷ்டத்தில் தான் இயங்கிறது. உன்னை ஏதாவது கேட்டு நான் செய்து எது இருந்தாலும் சொல்லும் பார்க்கலாம். அப்போ தேகமே உன்னுடையது கிடையாது. இது நான் சொல்கிறீங்க, இது நீ கிடையாது. நீ இருந்தால் உன் பேச்சு கேட்குமே, உன் பேச்சு கேட்கலையே. இந்த உள்ள ஜீவாத்மா, ஆத்மா இருக்கு, அதுதான் நீ. இந்த உடல் நீ கிடையாது. இது நீ இருந்தால் இது 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 உன்னுடைய சொரூபமாக இருந்தால் ஏன் ஒரு நாள் விட்டு போகிற? இது வந்து ஜென்மமாக இந்த உடம்பு வந்துடணுமே இல்லையே. இந்த ஜென்மத்தில் தானே இந்த உடம்பு ஒன்று கிடைச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நாயாக பிறந்தியா பேயா பிறந்தியா தெரியாது இல்லையா? அடுத்த ஜென்மத்தில் எந்த உடம்பு கிடைக்குன்னு தெரியாது இல்லையா? இது என்ன ஒரு கூடு தானே. தேகம் வந்து நேது, மாம்சம், ருதிரம், எலும்பு, சதை, இது தானே. இது மாதிரி தானே நீ ஆசைப்படுற. வேணா உனக்கு இது போல் ஒரு சடலை ஓடனா அங்கே போனால் கசாப்புகளில் போனால் சதையாக தொங்க விட்டுருப்போம். எலும்பு, கறி எல்லாம் போய் அதை போய் பார்த்துக்கோ. ஒன்றா அதை வேணால் வாங்கி வச்சுன்னு ஷோ கேஸில் அனுபவிச்சுன்னு. உனக்கு அந்த சதை தானே முக்கியம். சதை, தசை, அந்த எலும்பு, இந்த கூட்டை தானே நீ விரும்புகிற. புத்திரன், மனைவி, அழகான பெண் அப்படின்னு விரும்புகிற. பெண்ணுக்கு ஆண் அப்படின்னு விரும்புகிறாங்க. அந்த சதை தானே, அந்த சதை பிண்டத்தை தானே விரும்புகிற. என் பிள்ளை அதில் என்ன இருக்குது உருப்படியான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போது அந்த தசை நிறைந்த இந்த உடலை தான் நீ பிள்ளைன்னு சொல்லிக்கிறப்பா. இந்த எண்ணத்தை விட்டுடுங்க. அதே சமயத்தில் ஜாயா சுதாதிஷு சதா மமதாம் விமுஞ்ச. ஜாயானா மனைவி, சுதாதிஷு பிள்ளைகள், மக்கள், அவங்களாம் வந்து என்னுடையவர்கள்.
இப்போ தான் சொன்னேன், தேகே அஸ்தி மாம்சம். உன் உடம்பே வந்து ஒரு சதை எலும்பு ரத்தம் இது நிறைஞ்சது. இது தானே அந்த அந்த உடம்புலையும் அதே ரத்த மாம்சம் எலும்பு தானே இருக்குது. வேறு என்ன இருக்குது புதுசாக இருக்குது சொல்லு பார்க்கலாம். அதில் வந்து எந்துன்னு பாராட்டுறீங்க. இந்த உடம்பே ஒன்று கிடையாது. அப்போ இந்த உடம்புக்கு சொந்தமான இந்த உடம்புக்கு கூட சேர்ந்த உறவுகள்லாம் மட்டும் உன்னுடையது ஆகிடுமா? ஆகாது. ஒரு நாள் இந்த வாடகை வீடு தானே, ஒரு நாள் கைட்டு எறிஞ்சிட்டு போக வேண்டியது தானே. சட்டை கைட்டு எறிஞ்சு போகிற மாதிரி இந்த உடம்பு ஒரு நாள் கைட்டு எறிஞ்சிட்டு தானே நீ வேறு ஒரு உடலை எடுத்துகிட்டு போகிற, இன்னொரு சட்டையை போட்டுக்கு போகிற இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இது வந்து நிரந்தரம் நினைக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு இது கோகர்ணன் வந்து ஆத்மதி அவருக்கு சொல்கிறாரு. அதனால் இந்த தேகத்து மேலேயோ தேகத்து சம்மந்தமானவர்களால் மனைவி குழந்தைகளிடத்தில் உள்ள மமகாரத்தையோ ஆசையை விட்டுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. ஏன்னா பார்த்து கொண்டு இருக்கும்போதே எதுவுமே வந்து நிலையானது கிடையாதுப்பா. ஆகமா அபாயனம். தோற்றம்னு இருந்தாவே அதுக்கு மறைவுன்னு ஒன்று உண்டு. பிறப்புன்னு இருந்தாவே இறப்புன்னு உண்டு. பகல் இருந்தாலே இரவுன்னு ஒன்று உண்டு. வெப்பம் இருந்தாலே குளிர்ச்சி இருந்து, மானம் இருந்தாலே அவமானம் உண்டு, சுகம் இருந்தாலே துக்கம் உண்டு, சூரியன் இருந்தாலே சந்திரன் உண்டு, ஆஸ்திகம் இருந்தாலே நாஸ்திகம் உண்டு, கணவன் இருந்தால் மனைவி உண்டு. எல்லாத்துக்கும் ஆப்போசிட். இன்பம் இருந்தால் துன்பம் உண்டு, சுகம் இருந்தால் துக்கம் உண்டு, லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானம் அவமானம். காமம் இருந்தால் குரோதம் உண்டு. காமம் சுகத்தை கொடுக்கக்கூடியது, குரோதமானது துன்பத்தை கொடுக்கக்கூடியது. இது மாதிரி எல்லாமே ஆசை இருந்தால் வெறுப்பு இருந்தால் வெறுப்பு இருக்குது. எல்லாத்துலேயுமே பாருங்கள், ரெண்டா கடவுள் படிச்சிட்டார். என்ன பண்ணுறது? அதனால் பஷ்யானிசம் ஜெகதிதம் க்ஷணபங்க நிஷ்டம். இந்த உலகம் முழுவதுமே ஒரு க்ஷணத்தில் நம்ம விட்டு எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டு நம்ம போய் ஆகணும். ஒரு க்ஷணத்தில் தூக்கி போட்டு போயின்னு இருக்க வேண்டியது தான். ஒரு க்ஷணத்தில் இந்த உயிர் பிரிய போகுது. அப்போது அழியக்கூடிய இந்த உடல் மேலே எதுக்கு ஆசை வைக்கணும்? புரியுதில்ல? ஒரு நீர்க்குமிழி போன்றது தான் இது. ஒரு கனவு போல தான் இந்த வாழ்க்கை. ஒரு நீர்க்குமிழி அப்படியே பபுள்ஸ் அப்படி வருது, ஒரு வெள்ளம் அடிச்சுன்னு வருது, அந்த தண்ணியில் பார்த்தா ஒரு பபுள்ஸ் வருது, டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் பட்டுன்னு வச்சுது அந்த பபுள்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அது லைஃப். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். கொஞ்சம் நேரம் பயணம் பண்ணுறோம், டக்குன்னு ஒரு நாள் இந்த உடலை விட்டு நம்ம போயிடுவோம். அப்போ நீ சேர்த்து வச்ச சொத்து, மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டு தான் போய் ஆகணும். எதையுமே கூட எடுத்துன்னு போக முடியாது. சட்டமான விதி அப்படி தான் இருக்குது. இயற்கை அப்படி தான், இயற்கையினுடைய சட்டமானது அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரத்த மாம்சம் சீழுமா நம்மள கூட வரப்போகுது. நீங்களே சொல்லுங்கள், ரத்தமான எலும்பும் தோலும் இருக்கக்கூடிய இந்த சதை பிண்டமாக நம்ம கூட வரப்போகுது. இது மேலே ஏன் இவ்வளோ பட்டுதல்? அந்த பட்டுதலை நீ விட்டாவே போதும். அவருக்கு யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் அப்பா பிள்ளை? இந்த மாம்ச பிண்டத்துக்கு அந்த மாம்ச பிண்டம் உறவா? கிடையாது இல்லையா? அப்போது இதை தூக்கி எறிஞ்சிட்டு பாபா பக்தி நிஷ்டம் கிருஷ்ணனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னென்னா அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். பகவானுடைய ஸ்வரூபத்தை பாருங்கள், அதுதான் இந்த ஜீவாத்மானுடைய உண்மையான ஸ்வரூபம். கிருஷ்ண மாதிரி தான் நாமளும் இருக்க வேண்டியவர்கள். நாம் இந்த உடலோ இந்த சதையோ மாம்சமோ பிண்டமோ இவைகளுக்கு சம்பந்தமானவர்களே. இவர்களோடு நம்ம உறவும் கிடையாது, இவர்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நடுவில் சம்மந்தப்பட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாள். ஒரு க்ஷணத்தில் இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயினே இருப்போம். அவங்க போய்டுவாங்க, இல்லாட்டி நம்ம போய்டுவோம். அவங்கள விட்டு ஏதாவது ஒன்று நடக்க தான் போகுது. அப்புறம் என்ன உறவு பாராட்டிண்டு உரிமை பாராட்டிண்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு அவர். பாபா பக்தி நிஷ்டா பஷ்யானிசம் ஜகதிதம் க்ஷணபங்க நிஷ்டம் வைராக்கிய ராக ரசிகோ பாபா பக்தி நிஷ்டா. சரிப்பா, இவ்வளோ சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ணணும்?
பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும். தர்மம் பஜஸ்வ. அப்பா நான் இப்போது தர்மத்தை தான்ப்பா கடைப்பிடிக்கிறேன், குடும்பத்தை காப்பாற்றுறேன், பிள்ளைகள் பட்டுக்கின்றேன், இப்போ அவனுக்கு தேவையான சொத்து தான், அவன் துஷ்ட பிள்ளையாக இருக்கான், நான் என்ன பண்ணுறேன்? ஆனால் நிம்மதி இல்லை. ஆமாம், தர்மத்தின்படி தான் வாழ்க்கை நடத்தான், ஆத்ம விசாரம் பண்ணேன், நீ வேதங்கள்லாம் படித்த எல்லாம் பாண்டித்யம் தான், நீ சரியான வாழ்க்கை தான் நடந்துருந்த, பிள்ளை ஒன்று நியாயமாக தான் ஆசைப்பட்ட, எல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஏன் துக்கத்தை அனுபவிக்கிற? நீ லோக தர்மத்தை அனுபவிச்ச, லோக தர்மத்தை கடைபிடித்தாய், அதான் துக்கத்தை அனுபவிக்கிற. அந்த தர்மம் ஓரளவுக்கு தான். இல்லற சௌக்கியங்களை வேணால் கொடுத்துரும். உனக்கு புத்திரம் வேணும்னா புத்திரம் கொடுத்துருச்சு, லோக தர்மத்தை கடைபிடிச்சு. உனக்கு மனைவி வேணும்னு மனைவி கொடுத்துருச்சு. பணம் வேணும்னு தான் நீ போய் பணக்காரனாகவும் வாழ்ந்துட்டேன், நல்லா சம்பாதிச்சு, நல்ல பணம், உனக்கு தேவையான பணமும் கடவுள் கொடுத்துட்டான். உன்னுடைய லோக தர்மத்துக்கு தேவையான எல்லா வசதிகளும் பகவான் கொடுத்துட்டான். ஆனால் இது நிம்மதி கொடுத்ததா? லோக தர்மம் என்றைக்குமே நிம்மதி கொடுக்காது. லௌகிக தர்மம்னா உலக சுகங்கள் கொடுக்கும், ஆனால் அந்த சுகங்களை எதிர்பார்த்தனாவே அதுக்கு துக்கமும் காத்துன்னு இருக்கும். சுகம்னு இருந்தால் துக்கம்னு இருக்கும். அதான் சொன்னல, இரவுன்னு இருந்தால் பகல் இருக்கும், லாபம்னு இருந்தால் நஷ்டம்னு இருக்கும். உலக சுகங்களை எதிர்பார்த்து நீ லோக தர்மத்தை, உலக தர்மத்தை, உலகத்துக்குரிய நியாயமாக தான் நடந்துருக்கிற, பிராமண தர்மத்தை தான் கடைப்பிடிச்ச, ஆனால் ஏன் உனக்கு துக்கம் வருது? ஏன்னா நீ கடைப்பிடிச்சது லௌகீக தர்மம், லோக தர்மம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது பாகவத தர்மம். அந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு தான் உண்மையான சுகம் கிடைக்கும். அப்போது என்ன பண்ணணும்னா, தியஜ லோக தர்மான்னு, அந்த லோக தர்மத்தை விட்டுடு. இது வரைக்கும் உலகத்தை ஒரு நியாயமான ஒரு பிள்ளை வேணுன்றது கேட்டது நியாயம், கரெக்டு. பிள்ளைனாலும் உனக்கு சுகம் கிடச்சிதா? இல்லை. பணம் சொத்து சேர்த்து வைக்கணும் பிள்ளைக்கு பின்னாடி, அதனால் சொத்து சேர்க்கணும்னு நினச்சி சொல்லுது. அந்த சொத்தால் உனக்கு துன்பம் தான், நல்லது வந்ததா? சொத்து உங்களை இருந்ததால உன்னை அடித்தான், உன் புள்ள உன்னை அடித்தான். சொத்து இல்லைன்னா உன்னை ஏன் அடிக்க போகிறான்? சொத்து இல்லைன்னா உன்னை ஏன் தொல்லை பண்ண போகிறான்? முதல்ல நீ பிச்சைக்காரன்னு தெரிஞ்சால் உங்களை பிக்ஷுக்காக இருந்ததுன்னா, நீ சொத்து இருக்கிறதுனால தானே உன் பணம் எங்கே வச்சுருக்க, எங்கே மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அப்போது நீ லௌக தர்மத்தை அனுசரித்து பணம் சம்பாதிச்ச, பிள்ளையை சம்பாதிச்ச, அதனால் அது சுகத்தை அடைஞ்சான்னு கேட்டால் துக்கத்தை தான் அடைஞ்சேன். நீ பணக்காரனாக இல்லைன்னா உனக்கு பிரச்சனை வந்திருக்காது. அதே சமயத்தில் பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும் உனக்கு பிரச்சனை வந்திருக்காது. நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலனாலும் இது மாதிரி ஒரு அடங்கா பிடாரியான ஒரு மனைவியும் வந்திருக்க மாட்டான். கபடமாக அவள் இது போல் பிள்ளை துஷ்ட பிள்ளையை கொண்டு வந்திருக்க மாட்டான், இல்லையா? எவ்வளோ கபடத்தை ஆசிரித்து விலை கொடுத்து இன்னொருத்தன் பிள்ளையை தான் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கா, யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி மனைவியும் கிடைச்சிருக்க மாட்டான். ஆசை தானே காரணம் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு. அது அப்புறமா தெரியும் பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பணம் வேணும்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிச்ச, பிள்ளையும் சம்பாதிச்ச. இதனால் நீ என்ன எல்லாத்தினால துன்பத்தை தான் அனுபவிச்ச. இதுதான் லோக தர்மம். இந்த லௌகிக தர்மத்தை என்னைக்கு திறந்துட்டு பஜஸ்வ தர்மம், பாகவத தர்மத்தை நீ கடைபிடிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு நிம்மதி. அப்போ என்ன பண்ணணும்? சத்சங்கத்தை தேடி ஓடு. சேவஸ்வ சாது புருஷான் ஜஹி காம திருஷ்ணாம். இப்போ கூட இந்த காமத்து மேலே உள்ள ஆசையை விட்டுடணும். மனைவியோடு இருக்கணும், மேலே மேலே காமத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுடு. போகங்கள், இந்த காம போகங்களில் இருக்கிற ஆசையை விட்டுடு. ஆமாம், மனைவி மேலேயோ குழந்தை மேலேயோ உள்ள பட்டுதலை விட்டுடு. இந்த போகங்களை அனுபவிக்கணுன்ற ஆசையை விட்டுடு. அதை விட்டுறது தான் வழி. அப்போ என்ன பண்ணணும்னா, இறையடியார்களுக்கு போய் தொண்டு செய், மகான்களுக்கு போய் தொண்டு செய், சாதுக்களுக்கு போய் தொண்டு செய். சாதுக்கள் எடுத்து போய் பணிவன்போடு பாகவத கதையை கேளு. பகவத் விஷயத்தை எப்படி நான் தொண்டு செய்யணும், எப்படி பகவானத்தில் பக்தி பண்ணணும் அப்படின்னு அந்த முறைகளை கேட்டு தெரிந்து கொள். அதுதான் வழி. சேவஸ்ப சாது புருஷான் ஜஹி காம திருஷ்ணாம் அப்படின்னே போய் மகான்களுக்கு சேவை செய்யும். அது ஒன்று தான் உனக்கு சௌக்கியத்தை கொடுக்கும், நிம்மதியாக வாழ வைக்கும்.
இது வரைக்கும் வீட்டுக்கு சேவை செய்தது போதும். நான் குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவன்னு பேரை தவிர, ஆனால் நீ எல்லாருக்கும் சேவகன். நல்லா புரிஞ்சிக்கோ. மனைவிக்கு நீ சேவை செய்கிற, சம்பாதிச்சு அந்த போடுற, அவளுடைய ஆசைகள் நிறைவேறினா நீ ஒரு சேவகன் தான். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற, நீ சேவகன் தான். அப்பா அம்மாக்கெல்லாம் தேவையான செய்கிற, நீ சேவகன் தான். ஆனால் நான் குடும்பத் தலைவன்னு சொல்லிக்கிறேன். எல்லா சமயம் நீ சுமக்கிற, அப்போ நீ சேவகன் தானே. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேவகம் தான் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம பொய்யா நம்ம அகங்காரமாக நான் பெரிய குடும்பத் தலைவன், நான் தான், என் தலைமையில் தான் எல்லாம் ஓடுது அப்படின்னு நம்ம ஒரு பொய்யாக அபிப்பிராயம் கொண்டு இருக்கிறோம், தப்பான அபிப்பிராயம் கொண்டு இருக்கோம். அப்போது உடனே ஒரு புலம் ஆரம்பிச்சிட்டார். பத்தியாப்பா எப்படிலாம் வளர்த்துருப்பேன், எப்படிலாம் பண்ணியிருப்பேன், இப்படி ஒரு துஷ்ட பிள்ளையாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையப்பா, இப்படி மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவனை பற்றி புலம்புறாரு. மறுபடியும் அவன் சொல்கிறான், அந்யஸ்ய தோஷ குண சிந்தனம் ஆசுகித்வா ஹாசு முக்த்வா சேவா கதாரசமஹோ நிதராம் பிபத்வம். அப்பா அந்த துந்துக்காரியை பற்றி புலம்புறதை விட்டுடுப்பா. இவ எப்படி என்னை ஏமாத்திட்டா பத்தியா, இவளும் பார்த்தா என்ன பேச்சு கேட்காம எதிர்த்து பேசுகிறான். மனைவி துந்துலி, அவள் இஷ்டத்துக்கு நடக்கிறான். பிள்ளையை எப்படி வளர்த்துக்கிறா பத்தியா. பிள்ளை நல்லா வளர்ந்துருந்தானா தான் பிள்ளைன்னு சொல்லிடுறது போல இருக்குது. பிள்ளை தன்னை வளர்ந்து அவனை பற்றி தோஷம் சொல்கிறாராம். அதனால் சொல்கிறான் கோகர்ணன், அப்பா அவனை பற்றி தோஷத்தை சொல்லாத, நீதாம்மா நல்ல பிள்ளை, குணத்தையும் சொல்லாத. அவன் அப்படி நினச்சேன், சின்ன வயசில் நல்லா தான்ப்பா இருந்தான், கட்சியில் இப்படி ஆகிட்டான்பா, கொஞ்சம் வயசாக இப்படி கெட்டவன், அவன் துஷ்டனாக மாறிட்டான். அவனை பற்றி நல்லதும் சொல்லாத, கெட்டதும் சொல்லாத. அது தோஷத்தையும் சொல்கிறதில்ல, நினைக்காத. யாரை பற்றி குறைய நினைக்காதீங்க. என்ன பற்றினா நீ பேசணும்னா பகவான், அவனை பற்றி குணமாகவும் பேசாத, நல்ல குணத்தையும் பேசாத, கெட்ட குணத்தையும் பேசாத. நீ உண்மையாக குணங்களை பற்றி பேசணும்னா கிருஷ்ணனுடைய கதா ரசம், பகவானுடைய கதைகளை பேசுங்க. கிருஷ்ணனுடைய குணங்களை வர்ணியுங்கள், ராமருடைய குணங்கள், குணாபிராமனாகிய ராமனுடைய குணங்களை வர்ணியுங்க. அது ரசமாக இருக்கு இல்லையா, அதை அனுபவிக்கலாமே. சேவா கதா ரசம் அஹோ நிதராம் பிபத்வம். சேவா கதாரசம் அஹோ நிதராம் பிபத்வம். டெய்லியும் தினமும் போய் எப்போதும் பிபத்னா பருகி கொண்டிருங்கள். அவ்வளோ ரசமுள்ள கதை இருக்கும்போது ஒருத்தரை பற்றி கோல் சொல்லி, ஒருத்தரை பற்றி குறை சொல்லிட்டு ஏன் புலம்பிட்டு இருக்கணும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க கெட்டவங்க. அவங்கள பற்றி நல்லதும் சொல்ல வேணாம், கெட்டதும் நினைக்க வேணாம், நல்லதும் நினைக்க வேணாம். நம்ம நினைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பாகவதத்தில். பகவானை பற்றி நினைக்கணும், கிருஷ்ணனை பற்றி நினைக்கணும், ராமரை பற்றி நினைக்கணும், பகவத் குணங்களை பற்றி நினைக்கணும், பக்தர்களை பற்றி நினைக்கணும். யசோதை எப்படி நடந்துக்கணும், ஓவியங்கள் எப்படி நடந்தார், விஷ்ணுவர் எப்படி பக்தி பண்ணார் பாரு, பிரகலாதன் எப்படி பக்தி பண்ணார், துருவன் எப்படி பக்தி பண்ணாம, எவ்வளோ நாரதர் எவ்வளோ அழகாக வீணாகானம் வாசித்து பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார் பார். இதெல்லாம் நம்ம அஜாமலன் எப்படி ஒரு நாமத்தினால கரையேறினானே, ஆஹா பகவானை சுலபமாக அடைஞ்சிட்டானே, ஒரே பிறவியில் அடைஞ்சிட்டானே. அப்படியேப்பட்ட கடுமையான தவம் பண்ண பரத யோகேஸ்வரர் கூட 3 ஜென்மம் அடைஞ்சார். ஆனால் அஜாமலன் அவ்வளோ துராச்சாரத்தில் இருந்து கூட பகவான் நாம சொன்னதுனால சீக்கிரமாக தர்மாத்மாவை மாறி பகவான் அடைஞ்சிட்டானே. பகவான் நாமத்துக்கு எவ்வளோ பெருமை பற்றியா அப்படின்னு இதெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய சிந்தனை பண்ண வேண்டியது இருக்குது பாகவதத்தில். இதில் மனசை பறிக்கொடுத்துல எடுக்கவே மனசு வராது. வசுதேவர் பற்றி நினைக்கலாம், அக்குரர் பற்றி நினைக்கலாம், உத்தவர் பற்றி நினைக்கலாம், யசோதனுடைய பக்தியை பற்றி நினைக்கலாம், நந்தகோபர் நினைக்கலாம், வசுதேவரை நினைக்கலாம், தேவகி அம்மாவை நினைக்கலாம். இவங்கெல்லாம் எப்படிலாம் பக்தி பண்ணியிருக்காங்க, யுதிஷ்டர் எப்படி பக்தி பண்ணியிருக்கான், பீமன் எப்படி பக்தி பண்ண, அர்ஜுனன் எப்படி பக்தி பண்ணியிருக்கான். நினைக்கிறதுக்கு விஷயமா இல்லை. பாகவதத்தில் கடல் மாதிரி இருக்குது. இந்த கடல் உள்ள அலைகள் மாதிரி இவன் என்ன அலைகள், அப்படி ஃபுல்லாக அதில் நீ மூழ்கடிக்கலாம். அப்படி அலை மேலே தூவி அப்படியே மறுபடியும் சமுத்திரத்தில் மூழ்கிற மாதிரி நம்ம இந்த பாகவதம் என்ற சமுத்திரத்தில் நம்ம என்ன அலைகளை மூழ்கடிக்கலாம் இல்லையா. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பக்தர்கள், ஜனகர், நவயோகிகள் சம்வாதம், பரத யோகேஸ்வரர், பிரகலாதன், அம்பரீஷ சரித்திரம், அம்பரீஷனுடைய கதை,
எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த ஒரு பக்தரை நினச்சாவே போதும், அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். விருத்ராசுரன் ஒரு அசுரன், அவன் பக்தன் அகம் ஹரே தவ பாதைக்க மூல தாசானு தாச பவிதாஸ்ம பூயகான்னு அவன் ஸ்லோகம் 4 ஸ்லோகம் அருமையாக ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அவனுடைய மனப்பான்மை அதில் வெளிப்படுது. விருத்ராசுரன் பேர். அவன் சித்திரகேதன் ராஜாவாக இருந்தான். அவனுடைய பக்தி நிஷ்டை அப்பா. இது மாதிரி கதை ரசமாக இருக்கும்பொழுது, ரசமான விஷயங்களை நினைக்கிறதுக்கு 1000 இருக்கும்போது, குறைகளும் நிறைகளும் இல்லை. சாதாரண மனுஷாலை பற்றி, பௌதிகமான விஷயங்களை பற்றி, பிள்ளை பண்டு எப்போத்தாலும் தான் மனைவி கணவன் மனைவி குழந்தை குட்டின்னு நினச்சிட்டே இருக்கே. இதனால் எவ்வளோ துன்பத்தைப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிற, இவ்வளோ அனுபவிக்கிற, அடிமேல அடியும் படுற, இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட புத்தி வரலையா? திருப்பி 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 அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம்? காலம் தானே வீணாக போகுது. க்ஷணபங்க நிஷ்டம். ஒரு க்ஷணத்தில் இந்த உயிர் பிரிய போகுது. காலம் பூரா இவங்களுக்காக உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், என்னென்னவோ பண்ணேன். ஒரு நாள் கிருஷ்ண கதைக்கு வாயேன், பகவத் விஷயத்தை அனுபவிவேன். இப்படியே காலம் தள்ளிடுச்சு. நம்ம எப்படி அவள் என்ன பண்ணுறது? யமன் வாயில் நரகே கதி சொல்கிறார் இல்லையா? இந்த பாசபந்தமானது நரகத்துக்கு தான் வழிவகுக்கும், வேறு எதுக்கும் லாபம் கிடையாது. அப்போ நம்ம எதை கடைப்பிடிக்கணும்? நரகே கதி. அதனால் அது செய்யக்கூடாது. நாம் முன்சாஜானம் பிரஜாரூபம் மோகதோ நரகே கதி. பிரஜாரூபத்தில் இருக்க அந்த இதில் நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம நரகம் தான் போய் ஆகணும். பகவானை அடைய முடியாது, வைகுண்டத்தை அடைய முடியாது. அதனால் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு யாரை பற்றியும் குறை சொல்லாத, யாரை பற்றியும் புலம்பாத. பக்கத்து வீட்டில் என்னென்னலாம் நடக்கட்டும், என்ன வேணால் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டோம், என்ன வேணால் நம்மளை இம்சை பண்ணட்டும், அதை பற்றி நினைக்காதீங்க. நீங்கள் பகவத் கதையிலேயே மூழ்கி ஸ்நானம் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே தேவையில்லை. பகவான் பார்த்துப்பான். பகவான் பார்த்து யாருக்கு என்ன செய்யணுமோ அவன் பார்த்து எல்லாம் செய்வான். நாமளாக பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம நிறைய கஷ்டப்படுவோம். அதனால் மன உளைச்சல் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம், மற்றவங்களுடைய குறைகளை பேசுறது இருக்கட்டும், நிறைகளை பேசுறது இருக்கட்டும், அதை நினைச்சாலே சிந்தனம் ஆசு முக்துவா. அதை நினைச்சாலே நமக்கு எவ்வளவு சிரமங்களை ஏற்றுண்டு அங்கே போய் நம்ம சண்டை பண்ணணுமா? அங்கே போனால் பிரச்சனை வரும், மனசு நல்லா கஷ்டப்படும், ரொம்ப சிரமங்களை ஏற்றுக்கணும். அந்த சிரமத்தை தாங்கின்னு அது ஆக மொத்தம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொருளையோ இல்லை வார்த்தையோ விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க பேசினா அதை தாங்க முடியாத ஒரு காரணத்தினால, அந்த அவமானம் தாங்க முடியாததுனால நாம் எவ்வளோ மன உளைச்சலை தாங்கிண்டாவது போய் அங்கே சண்டை போட பார்க்குறோம். அதனால் என்ன லாபம் சொல்லி பார்க்கலாம்? நம்ம ஆயுசு குறையிருந்தோம், நம்மளுடைய ஸ்டெமினா குறையிருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. நோய்களை வர வச்சுக்கிட்டோம், மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. இதை தவிர வேறு என்ன லாபம் சொல்லி பார்க்கலாம்? அதை சிந்தனை பண்ணுறதுனால அது மனசு தானே காரணம், இவ்வளோதும் காரணம். மனசில் களி தானே சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுறது. அப்போ அந்த களிக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? களி மனசை கெடுப்பான். நிம்மதி இல்லாத பண்ணுறது தான் களி, இந்த வேலையே. ஆமாம், களி சத்வஹரம் பும்சாம். சத்வஹரம்னா சத்வகுணம், நல்ல குணங்களை களி புருஷன் கெடுத்துருவானோ. அதாவது நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சுன்னு போகலான்னு கூட நினச்சா கூட உடனே அவங்க பார்த்தா நம்மளுக்கு துரோகத்தையே நினைப்பாங்க. என்னடா இவங்களுக்கு ஏதாவது விட்டு கொடுத்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா, உதவி பண்ணலான்னு பார்த்தா இவங்க நம்மளுக்கு துரோகத்தையே செய்கிறாங்கண்ணா. உடனே கொஞ்சம் நெஞ்ச நல்ல குணமும், நல்லது செய்யணுன்ற நல்ல குணமும் நீங்கள் உதவி செய்ய போயிருப்பீங்க, அவங்க பண்ணுற கெடுதலை பார்த்து அவள் தான் அந்த நல்லது செய்யணுன்ற எண்ணத்தையே அந்த களியை அபகரிச்சிடுவோம். இவங்களுக்கு போய் நீ நல்லது செய்ய நினச்சி பார்த்தியா, உனக்கு துரோகம் செய்கிறாங்க பார்த்தியா, அவ்வளோதான். அந்த நல்லது செய்யற எண்ணத்தை விட்டுட்டு அவங்கள எதிர்த்து உதவி செய்யணும்னு போனவன் அவங்கள எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பான். காரணம் களி சத்வஹரம் பும்சாம். மனசை திருடக்கூடியவன். சத்துவ குணத்தை நல்ல குணத்தை திருடுறவனு ஒரு அர்த்தம். சத்துவம்னா மனசுன்னு வருது. மனசை திருடக்கூடியவன். அவன் என்ன பண்ண முடியும்? அதனால் எப்படினாலும் களி கெடுத்துடுவான். சர்வசாதாரண பாதகாக. அதனால் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நிரந்தரம் வைஷ்ணவ மானசாமி
அப்படின்னா அந்தரம் பக்தி தேவி வந்து நிரந்தரமாக நம்ம ஹிருதயத்தில் தங்கணும். கிருஷ்ண பக்தி, அதான் பவ பக்தி நிஷ்டா, அதை தான் சொல்கிறேன். கிருஷ்ண பக்தி உனக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நீ எப்பவுமே நல்லவனாகவே இருப்ப. கெடுதல் செய்யணும்னு யாருக்கும் நினைக்க மாட்டேன். அது எண்ணமே வராது. மற்றவங்களுடைய குணதோஷங்களை பற்றி பேசுறது, குணதோஷங்களை நினைக்கிறதுனால தான் அவங்க கெட்டவன் இவன் நல்லவன் அது இதுன்னு பேசி அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே எந்த நல்லதும் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு குறுகிய மனப்பான்மை ஏற்படுறதுக்கு காரணம். அதை நினைக்காம கிருஷ்ண சேவையில் நீ இருந்துட்டேன்னு சொன்னால், பகவத் பக்தின்னு சொன்னால் எல்லோரும் உனக்கு பிடிச்சமானவங்களாக தான் இருப்பாங்களே தவிர பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அவங்க சுச்சுவேஷனில் அப்படி எப்படி இருக்காங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்களும் இருக்கிற குறைய பார்க்கக்கூடாது. அதே சமயம் நிறைய பார்க்க வேண்டாம். நாமும் நல்லவங்களாக இருப்போமே. அவங்களுக்குள்ள குறையும் பார்க்கணும். அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால நம்ம நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் நம்ம நல்லது செய்யாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாமும் நல்லவங்களாக இருப்போமே அப்படின்றதுக்காக நம்ம நல்லவங்க கெட்டவங்க யாரையும் பார்க்காம எல்லாரையுமே இந்த பாகவதத்துக்கு கூட்டுன்னு வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண நாமத்தை சொல்லி பகவான் நாமத்தை சொல்ல வச்சு அவங்களெல்லாம் கூட அதான் சொல்கிறேனே, இப்போ விமார்கா குரோதாக்னி தக்தா குடிலாஷ்ட காமினகா சப்தாக யக்னி. அப்போது இவ்வளோ கேவலமான நிலைமையில் கேவலமான குணங்கள் கொண்டவர்களா விமார்கா, தப்பான பஞ்சமா பாதகம் செய்வது. ஆமாம், அவங்க அப்படி இருக்காங்க, கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம விட்டக்கூடாது. நாம் நல்லவங்களாக இருப்போமே. நாம் கிருஷ்ண கதையில் இருக்கும்போது தான் அந்த புஷ்டி, அது தாங்கக்கூடிய சக்தி, அவர்கள் பண்ணுறக்கூடிய கொடுமைகளை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குது. அதனால கிருஷ்ண பக்தி சேவை கதை ரசத்தில் தான் கிடைக்கும். அந்த ரசம் என்ற அமிர்தத்தை நீ பானம் பண்ணிட்டேன்னு சொன்னால் மத்தியரிட நல்ல ஒரு மதம் பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு சக்தி பெருகிட நமக்குள்ள. 1000 யானை பலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பலம் வந்துடும் நம்மளுக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் என்ன சொன்னாலும் இதெல்லாம் காதலே வாங்க மாட்டோம். அவங்களுக்கு எப்படியாவது நல்லது செய்யணும் மட்டும்தான் நினைப்பாங்க சாதுக்கள். அப்போ அந்த மனோபலம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, தீங்கு செய்தவங்களுக்கு தீங்கே செய்வாங்க இல்லையா. அந்த புத்தி தான் வந்துடும். அப்போ கதை தான் நம்மளுக்கு துஷ்டிகி புஷ்டிகி சக்தியை கொடுக்கறது. அந்த ரசம், அந்த ரசத்தை பருகுனா தான் நம்மளுக்கு பலம். அதான் சொல்கிற சேவா கதாரசம் அஹோ நிதராம் பிபத்வம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். கோகர்ணன் சொல்கிறாரு பாருங்கள். அடுத்தது சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், பிறருடைய தோஷ குணங்களை பார்க்காதீங்க, நினைக்காதீங்க, பகவத் சேவையிலே மனசு ஈடுபடுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணால் சத் சங்கத்தை தேடி போகணும். சேவஸ்வ சாது புருஷான், சாது புருஷரில் போய் சேவிக்கணும். மகான்கள் எங்கெல்லாம் இப்போ நாம சங்கீர்த்தனம் அங்கங்கே நடக்குது, நிறைய பேர் இருக்காங்க, போய் அங்கெல்லாம் போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு காற்று நம்ம மேலே படும், நல்ல வைப்ரேஷன் வரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ண பக்தி உண்டாயிடும். நீங்கள் போய் பாருங்கள், நல்ல சத் சங்கத்தில் நாம சங்கீர்த்தனம் பாகவத பாராயணம் நடக்கிற இடம் தான் சத் சங்கம். கலியுகத்தில் அது 2 தான் மெயின், கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம். வேறு ஏதாவது போய் இடத்துல போய் ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. கலியுக தர்மமாகிய பகவான் நாம சங்கீர்த்தனம் எங்கே நடக்குதோ, எங்கெல்லாம் பகவானுடைய கதைகளை பேசுகிறாங்களோ, கிருஷ்ண பக்தி இருக்கணும். கிருஷ்ண பக்தி இல்லாத இடத்துக்கு போக வேண்டாம். கிருஷ்ண பக்தி எங்கே இருக்குதோ, எந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் நடக்குதோ அந்த இடம் தான் சாதுவான இடம். அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து வீட்டில் பாகவதம் பாராயணம் பண்ணலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அப்போது போக விஷயங்களில் அனுபவிக்கிற அந்த ஆசையை தூக்கி எறிஞ்சிடுங்க. அது வேணாம், அது என்றைக்குமே துன்பத்தை கொடுக்கக்கூடியது. இதை தெரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய கதையில் நம்ம மக்னமாகணும். இப்படி அது கேட்ட உடனே சரி நீ சொல்கிறது சரிப்பா, அப்படியே நான் செய்கிறேன், நான் என்ன பண்ணணும், சேவைகள் நீ தான் எனக்கு சாது, நீ தான் சேவைகள் தனியாக நான் அங்கே சாதுவை தேடி போகிறது, நீயே சிறந்த சாதுப்பா, நீ தான் எனக்கு ஒரு விதத்தில் குரு, பிள்ளையே குரு, விதத்தில் கோகர்ணம் தான் குரு ஆத்மதேவருக்கு, நீ தான் எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுப்பா அப்படின்னு. அப்பா அந்த புல்லை தள்ளிட்டான்னு கவலைப்படாதப்பா, உனக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 10வது ஸ்கந்தம் பாகவதத்தை கொடுத்தார். 10வது ஸ்கந்தத்தை மாட்டும் தனியாக எடுத்து கொடுத்தார். 10வது ஸ்கந்தத்தை எடுத்து பரட்டி கொடுக்குறாரு. இதில் ஒரு குழந்தை இருக்கான் பாருப்பா, இந்த பாகவதத்தில் ஒரு குழந்தை இருக்கான் பாருப்பா, கிருஷ்ணன், இவன் உன்னை தள்ளவே மாட்டான்ப்பா, இந்த குழந்தைய வச்சுக்குப்பா, இந்த குழந்தை தான்ப்பா உண்மையான குழந்தை, இந்த குழந்தை இடத்துல தான்ப்பா நீ உண்மையாக அன்பு செலுத்தணும், இந்த குழந்தை இடத்துல தான்ப்பா நீ உண்மையாக ஆசை வைக்கணும், அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும், பண்பு வைக்கணும், எல்லாமே வைக்கணும். அந்த குழந்தை இடத்துல நீ அன்பை வளர்த்துக்குப்பா, இந்த குழந்தை உன்னை தள்ளவே மாட்டான்ப்பா, இந்த குழந்தை உன்னை காப்பாற்றுவான்ப்பா.
அந்த பிள்ளையால் புண்பட்ட மனசை இந்த குழந்தை வந்து தன் மயிலறகால வருடி விட்டு உனக்கு மருந்து போட்டு ஆற்றி உன் மனசை குளிர வச்சுடுவான்பா, இந்த குழந்தைய பிடிச்சிக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்தை 10வது ஸ்கந்தத்தை கொடுக்க அதில் உள்ள லீலைகள்லாம் நவநீத லீலைகள்லாம் படித்து ஆனந்தப்பட்டு கண்ணார கண்ணீர் விட்டு தொண்டை கத்கதம் உண்டாகி அருமையான குரு கிடைச்ச பாருங்க. தசமசிய பாடாத்து 10வது ஸ்கந்தம் ஃபுல்லாக கிருஷ்ண லீலைகளை படித்து அனுபவிச்சார் அப்படி ஆத்மதேவன். அப்பா இழந்த சுகத்தை இப்போ நான் அடைஞ்சிட்டேன்ப்பா, அருமையான குரு நீ அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுற, ஏ வம்சுதோக்தி வசதோ அபிகிரகம் விகாய யாதோவனம் ஸ்திரமதிர் கதசஷ்டி வருஷா 60 வயசு ஆகுதான். 60 வயசு ஆகியிருந்தால் கூட புத்தி தடுமாற்றம் இல்லாமல் ஒரு நிலையாக இருந்ததுதான். எதனால்னா ஒரு க்ஷணசங்கேன சாதுஷு, ஒரு கோகர்ணனாய சாது சங்கத்தினால அவருடைய புத்தி ஸ்திரமாயிடுச்சு. இனிமேல் கிருஷ்ணன் தான் என் பிள்ளை, கிருஷ்ணன் தான் கதி. இந்த ஆரம்பத்திலே பற்றியிருந்தான் கிருஷ்ணனை பிடிச்சிக்கணும். அன்றைக்கி ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. சன்னியாசி வந்து சன்னியாசத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார் அந்த சன்னியாசி. அப்போ பக்தியை பற்றி உபதேசம் பண்ணி அவன் தான் புள்ள ஊனன்றானே, அவன் அந்த நிலைமையில் இல்லை. இன்றைக்கி ஏற்றுக்கிற நிலையில் இருக்கான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டார், பிள்ளையினால் உதவாங்கிறாரு, அடி வாங்குறாரு, கஷ்டப்படுறாரு. இன்றைக்கி வந்து தாராளமாக ஏற்றுப்பார். இன்றைக்கி ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணனை மனசார ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளை தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு யுக்தோ ஹரேர் அனுதினம் பரிச்சர்யாசோ வனத்துக்கு போயிட்டார், பிருந்தாவனத்துக்கு போயிட்டார். வனத்துக்கு போயிட்டு அழகாக துளசினால் ஒரு சாலக்கிராம சிலையை வச்சு கிருஷ்ணார்ச்சனை பண்ணி, கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா வாசுதேவா கோவிந்தா அச்சுதா அனந்தா ஜனார்த்தனா ஜெகன்னிவாசா ரிஷிகேசா புண்டரிகாக்ஷா மாதவா மதுசூதனா அப்படின்னு பகவானுடைய நாமங்களை சொல்லி திரிவிக்ரமா வாமனா வரஹா ராமா லக்ஷ்மணா பரத சத்ருக்னா பகவான் நாமங்களை சொல்லி 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 ஆனந்தப்பட்டு, நீ தானே பரசுராமராக வந்த, நீ தானே வந்து வியாசராக வந்த, நீ தானே கல்கியாக வரப்போகிற அப்படி பகவானுடைய நாமங்கள் எல்லாம் சொல்லி பேரானந்தத்தை அடைந்து பகவானுக்கு பூஜைகள் செய்து தினமும் நாம ஜபம் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணி அனுமையாக இந்த 10வது ஸ்கந்தத்தை எடுத்து கிருஷ்ண லீலைகளை படித்து அனுபவிக்கிறார். அப்படி இப்படி பாகவத தசமஸ்கந்தத்தையே பாராயணம் பண்ணி ஸ்ரீகிருஷ்ண மாப ஒரு நாள் பகவான் வந்து காட்சி கொடுத்து தன்னுடைய லோகமாகிய வைகுண்டத்துக்கு கோலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பகவான் கிருஷ்ணனே வந்து அழைச்சிட்டு போகிறாராம். ஸ்ரீகிருஷ்ண மாப லக்ஷ்மி ராதாகிருஷ்ணனோடு வந்து கிருஷ்ணன் வந்து கோலோகத்துக்கு ஆத்மதேவரை அழைச்சிட்டு போயிருக்கார். எதனாலன்னா நியதம் தசமசிய பாடாத்து, அப்படி நியமத்தோடு 10வது ஸ்கந்தம் ஃபுல்லாக பாராயணம் பண்ணதுனால, அதை படித்து அனுபவித்ததுனால இப்படி ஆத்மதேவரை மோட்சத்தை அடைந்து விட்டாராம். அதற்கு பிறகு என்ன பண்ணுறான், அம்மாவை தொல்லை பண்ணுறான். அப்பா போயிட்டார், அதை பற்றி கவலையே இல்லை அவனுக்கு. அப்பா எங்கே போனார், வனத்துக்கு போனார், எந்த காட்டில் போய் எங்கே விழுந்து கிடக்கிறாரு, எப்படி செத்தாரா இருக்கிறாரா, அவர் மோட்சத்துக்கு போனார், அதை பற்றி இவனுக்கு நினைப்பே இல்லை. வேசியினுடைய சங்கத்தில் விழுந்து போய் கிடக்குறான். அப்பாவை தேட புறப்படல, எதையுமே பண்ணல. அந்த பாசம் இருந்தால் தானே அவனுக்கு தேவை, பணம் சொத்து. அந்த வேசியினுடைய துஷ்ட சங்கம், அவ்வளோதான். சண்டாளர்களுடைய சகவாசம், போக்கிரிகளோட சகவாசம், அவ்வளோதான். அப்போது பிதர்யுபரதேதேன ஜனனி தாடிதா புருஷம் சூதவாச்சன். அடுத்த அத்தியாயம் 5வது அத்தியாயத்தில் பிதர்யுபரதேதேன ஜனனி தாடிதா புருஷம் வித்தம் திஷ்டதி ப்ரூஹி அனிஷ்யே லத்தையான சேத்து. சவுனுகரே, அப்பா வனம் போன பிறகு பிருந்தாவனத்துக்கு போயிட்டார். போன பிறகு ஒரு நாள் வந்து துந்துக்காரி என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவை அடிக்கிறான். துந்துலையே விலை கொடுத்து வாங்கினா இல்லையா, அதனால் இந்த அடி வாங்க வேண்டியது தான்.
கணவனுக்கே மறைச்சி தானே இந்த வேலையை செய்திருக்கா, பிள்ளையை வாங்கினான். அதனால் சரியான அடி அடிக்கிறான், ரொம்ப துன்புறுத்துகிறான். பணம் எங்கே, பணம் எங்கே, குவித்தம் திஷ்டதி, சொல்கிறியா இல்லையா, புரூஹி சொல்லு அப்படின்றான். இல்லைனா எரிகிற கொல்லிக்கட்டையினால் உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு கொல்லிக்கட்டையை எடுத்து வந்து முகத்தில் எடுத்து வந்து காட்டுறானா. அடிக்கடி அந்த முகத்தில் எடுத்து வந்து கிட்ட காட்டுறானா. நான் எரிச்சிடுவேன் கொல்லிக்கட்டை, ஒழுங்காக சொல்லு, ஒழுங்காக பணத்தை எங்கே மறைச்சி வச்சுருக்கேன், அப்பா செத்துட்டார்ல, இப்போ எங்கே சொல்லு, பணம் எங்கே இருக்கு, அப்பா எங்கேயோ ஓட்ட, அப்பா இல்லை பணம் எங்கே வச்சுருக்க சொல்லு, உங்களுக்கு தான், உனக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு தான் போயிட்டாரு, இப்போ பணம் உங்களுக்கு தான் தெரியும், எங்கே சொல்லுன்ட்டு கேட்டு துன்புறுத்துறான். அதான் பணம் இல்லைன்றதுனால சட்டி சாமான் மொத்தம் மூட்டை கட்டி எடுத்து போய் பணத்தில் அந்த சாமான்லாம் விற்று அந்த பணத்தை வந்து போய் வேசிகளுக்கு கொடுத்துட்டான். இன்னும் பணம் எங்கன்னு கேட்டால் பணம் எங்கே வச்சுருக்காயோ, பணம் இல்லை. இவனுடைய இம்சை தாங்க முடியல, என்ன பண்ணிட்டா, விலை கொடுத்து வாங்கின வம்பு இது, அனுபவிக்கிறான். கடைசியில் என்ன பண்ண, இவனுடைய தொல்லை தினமும் வந்து குடிச்சிட்டு வந்து தொல்லை பண்ணுறான். பணம் எங்கே அடிக்கிறான். இது போல் கொல்லிக்கட்டை இருந்து பாட்டு மிரட்டுறான். இது தத் வாக்கிய சந்திராசாத் ஜனன்யா புத்திர துக்கதா கோபே பாத கிருதோ ராத்திரோ தேனசா நிதனம் கதா. அவள் பயந்து நடுங்கிறான். இவன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன சித்திரவதை பண்ண போகிறானோ அப்படின்ட்டு பயந்து நடுங்கிறான். வந்தால் அடின்னு அடிப்பான், அடித்து துன்புறுத்துவான். பணம் எங்கே பணத்தை போல் எங்கே ஒழிக்க வச்சுருக்கியா, எனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறேன், அப்படி இப்படின்னு ஒரே துன்புறுத்துவான். கோகர்ணன் பார்த்து சகிச்சுட்டு இருப்பார், எவ்வளோ தடுத்து பார்ப்பார், அவன் கேட்க மாட்டான். அந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னால் இவன் எப்போ உயிரை விட்டுருப்பான். இவன் அவ்வளோதான் தடுக்கிறது. கோகர்ணன் சும்மா இருந்திருப்பார், தடுத்து பார்ப்பார். அவன் பேலஸ்டி கேட்க மாட்டான், இம்சை பண்ணுவான். வந்து நல்லா மதுபானம் சாப்பிட்றது, வேசிகளுடைய சங்கம், துஷ்டர்களுடைய சங்கம் வந்து கெடுத்துட்டு, உங்கள் அம்மா கஞ்சி பிஷ்ணரில் தரமாட்டாடா அப்படின்னு துஷ்டர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா வந்து அம்மாவை அடிப்பான். இது ஒவ்வொரு நாளும் நரக வேதனை கொடுக்குறான். இவளால் தாங்க முடியல. பார்த்தா ஒரு நாள் கணத்தில் விழுந்து உயிரை விட்டுட்டான். ராத்திரியா அம்மாவையும் கொண்டுட்டான். கூபே பாத கிருதோ ராத்திரோ தேனசா நிதனம் ததா. அப்போது குடும்பம் தாங்க முடியாமல் உயிரை விட்டான். கோகர் பார்த்தான், அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இந்த வீட்டில் இவன் இந்த துஷ்டம் வந்து அடுத்தது நம்மளை இம்சை பண்ணுவான். கோகர்னா உங்களே ஏதாவது சொத்து பற்றி ஏதாவது சொன்னாங்களா, பணம் எங்கன்னா வச்சுருக்காங்களா, எதனா புதையில எங்கன்னா பூமியில் எங்கன்னா புதைச்சி வச்சுருக்காங்களா அப்படின்னு இவரை வந்து இம்சை பண்ணுவான். யாஹா, இந்த துஷ்டனோட நம்ம வாழக்கூடாது, அம்மா இம்சை பண்ண அடுத்து நம்மளை வந்து இம்சை பண்ணுவான்னு நினச்சி ஆள் தான் நேராக கோகர்ணன் என்ன பண்ண தீர்த்த யாத்திரையாக கிளம்பிட்டார். அழகாக வேணாம், இந்த வீடு வேணாம், இவனுடைய தொல்லை தாங்க முடியாது, இவன் கூட வாழக்கூடாது, இவன் வந்து குடிச்சிட்டு ஒரே தொல்லை, இவனுடைய துஷ்டன் இவரோ வந்து பாகவத பாராயணம் பண்ணுறது, சாதுவான வழியில் போகிறவர். இவனை மாதிரி இவனோட மல்லு கட்டின்னு சண்டை போகிறதுக்கு இவருக்கு விருப்பம் கிடையாது. துஷ்டன் வந்து ஒரு போக்கிரித்தனமாக நடந்துக்கிறான்னு சொன்னால், அவனோட போய் மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறான்னா அவங்கள போய் சண்டை போட்டுக்கிறது சாதுனுடைய லட்சணம் கிடையாது. சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா துஷ்டனை கண்டால் தூரம் ஒதுங்கின்னுவாங்க இல்லையா. அதனால் இவனுடைய தரத்துக்கு நம்ம இறங்கக்கூடாது அப்படின்னு கோகர்ணன் என்ன பண்ண கிளம்பி போயிட்டான். ஊரில் இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, ஊரில் எல்லாருக்கும் அவனுக்கு பிடிக்கும். இவன் நினச்சா அந்த இடத்துல வாழ முடியும். ஆனால் வேண்டாம், இவனோட வம்பு தும்பு வேண்டாம், நம்ம எங்கன்னா தீர்த்த யாத்திரையாக நாங்கள் எங்கன்னா போய் அங்கே சாதுக்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி போயிடுவோம், அவ்வளோதான் அப்படின்னு பகவானுடைய க்ஷேத்திரங்களை போய் பார்த்து ஒரு பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு. என்னென்னா இவருக்கு மனைவி இல்லை, குழந்தை இல்லை, எதுவும் இல்லை. கோகர்ணனுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பா அம்மானு ஒரு உறவு இருந்து மாட்டினுடைய பிள்ளையாக பிறந்தவர் தானே இவர். இவங்களாம் மகாத்மாக்கள் தானே, இவங்களால் எங்கேயும் வாழ முடியுமே. கையில் காயத்ரி இருக்குது, ஜெபமாலை இருக்குது, பகவானுடைய நாமா இருக்குது நாக்கில், வேறு என்ன வேணும் பெருசாக? பாகவத புஸ்தகம் இருக்குது கையில் வச்சுருக்காரோ, போதும். அவர் இனிமேல் படிச்சுப்பார். பகவான் அவருக்கு அவருக்கு தேவையான எல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணுவார். போகிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அவர் கோகர்ணன் கிளம்பிட்டார் தீர்த்த யாத்திரையாக. அப்படி கிளம்பி தீர்த்த யாத்திரையாக கோயில்களாக போயிட்டு இருக்கார். அவ்வளோதான். இவனும் இல்லையா, கோகர்ணன் தம்பியும் இல்லையா, தம்பின்னு கொஞ்ச நாள் உறவாடி நின்றான். அவ்வளோதான். இவனுக்கு ரொம்ப சுதந்திரமாக போச்சு. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை. ஆஹா, வீடு காலியாக இருக்குன்னு 5 வேசிகளை நான் வந்து ஏன் உங்கள் வீட்டுக்கு வரணும், நீ எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கேன்னு சொல்லி 5 வேசிகளை கொண்டு வந்து கும்மாளம் அடிக்கிறான்.
பக்கத்தில் எல்லாம் பிராமணர்கள் அக்ரஹாரம். இந்த கொடுமையை பார்த்து சகிக்க முடியல. போய் இவ்வளோ பிராமணர்கள் இருக்கிற இந்த மாதிரி சுத்தமான இடத்துல இது போல் வேசிகளை கொண்டு வந்து இவன் அட்டகாசம் பண்ணுறானே படுபாய் அப்படின்னு இவனை யாருமே சேர்த்துக்கல. இவன் வந்து பிராமணத்துடைய தொழிலும் எதுவும் செய்ய முடியாது, ஓதுதல் ஓதுவித்தல் எதுவுமே செய்ய முடியாது. தான் வீட்டிலே வச்சுட்டு அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். என்ன பண்ணுறது? பொருள் சொத்துக்கத்து ஒன்றுமே இல்லை, பொருளும் எதுவும் இல்லை. என்ன பண்ண அர்த்தது? அவன் தான் திருட்டு தொழில் தெரியுமே, ஏற்கனவே திருட்டு தொழிலாம் ஈடுபட்டிருந்தேன். அவன் தான் திருட ஆரம்பித்தான். நிறைய பலவிதமான தவறான செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டானோ, தப்பான செயல்கள் அப்படி தான் செய்ய ஆரம்பிச்சிட்டானோ. அந்த பெண்கள்லாம் வந்து என்னென்னா நிறைய நகைகள்லாம் எனக்கு ஓணும், அதெல்லாம் வாங்கி வந்து கொடுறா அப்படின்னு அவனை தொல்லை பண்ணுறாங்க. அவர்கள் மேலே உள்ள மோகத்தினால என்ன பண்ணால் இவன் போய் அவள் மேலே உள்ள காமத்தினால மயங்கி குருடனாகி, நாம் வந்து எப்படி இருந்தாலும் எங்கேயாவது தெரியாதத்துல கை வச்சிட்டோம்னு சொன்னால் நம்மளை மரணம் கூட நம்மளை தூக்கு மாட்டிடுவாங்க, நம்மளை கழுவில் ஏற்றிடுவாங்க. நம்ம இந்த திருட்டு தொழிலினால் இந்த மரணம் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லையா அவனுக்கு. அந்த மிருத்தியை பற்றி நிறைய நினைக்கலையா அவன். தகத்தம் நிர்கதோ கேகாத் காமாந்தோ மிருத்யு அஸ்மரன்னு அவளிடத்தில் உள்ள காமத்தினால காமாந்தோ காமன்ற இருட்டில் மூழ்கி அவன் தனக்கு மரணம்ன்ற ஒரு நினைவே இல்லாமல் மரணம் அடைஞ்சிடுவோம், இந்த மாதிரி திருட்டு வேலை தெரிஞ்சால் ராஜா உடனே கழுவில் ஏற்றிடுவான், நம்மளை தூக்கு பாட்டிடுவான் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் போய் ராஜா இடத்துலையே போய் திருடுறான், கண்ட இடத்துல போய் திருடுறான். ஏன்னா அவர்கள் சொல்ல பண்ணுறாங்க, பணம் இருந்தால் தானே, வேசிகள் தானே, பணம் இருந்தால் தானே சேர்த்துப்பாங்க, பணம் இல்லைன்னா அவனை மதிக்க மாட்டாங்களே இல்லையா? பணம் இருந்தால் தானே வேசி. ஆனால் அப்பா அம்மா பணம் இல்லைன்னா கூட மகனேன்னு அரவணைச்சிப்பாங்க. அந்த அப்பா அம்மாவும் துரத்திட்டான், அவர்லேயும் அவரில் வாழ விடலை. கடைசியில் இவன்னா ஆச்சு, அந்த வேசிகளுடைய சங்கத்தில் வேசிகள் வந்து அதை கொண்டா இதை கொண்டா, எனக்கு அந்த போர்ஷனும் வேணும் இந்த போர்ஷனும் வேணும், அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தால் தான் இங்கே வீட்டில் எல்லாத்தையும் கிளம்பு அப்படின்னு அவன் வீட்டிலையே கொண்டு வந்து அவன் வீட்லேயே வாழ்ந்துட்டு அவனையே துரத்தி அடிக்கிறாங்களாம். யாரை? தொந்துக்காரிய. அவனே வீட்டில் இருந்தது சின்ன வம்பு, அது போய் அதெல்லாம் கொண்டு வந்தால் தான் அப்படின்ட்டு அந்த வீட்டில் அவர்கள் பகுபத்திற்காக பல பேர் காணவர்கள் அவர்களுக்கு. அப்படியேப்பட்ட வேசிகளோட இவன் இது மாதிரி அவஸ்தைப்படுறான். அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான். போய் என்ன பண்ணுறான், இங்கே அங்கே எங்கே எதஸ்ததஸ்ச சம்பிருத்திய வித்தம் வேஷ்ம புனர்கரக தாப்பியோ அயச்சத்து சுவஸ்திராணி பூஷணானி கியந்திச்ச. எங்கேயோ போய் திரிஞ்சு யாரெல்லாம் ஏமாறுறாங்களோ அந்த இடத்துலலாம் போய் நிறைய பொருளையும் துணிமணிகளையும் நகைகளையும் எல்லாம் கொள்ளடிச்சுன்னு வரான். அவ்வளோ கொள்ளை அடிச்சுன்னு வந்து கது சாத்துன்னு சொல்லிட்டு வீட்டில் பூந்து கது மூடிட்டு அவ்வளோ நகை நெட்டு எல்லாமே வஸ்திரங்கள் எல்லாம் பளிச்சுன்னு மீது மூட்டையாக கொண்டு வந்து கொட்டுறான் நடுராத்திரியில், யாருக்கும் தெரியாமல். பகுவித்த ஜெயம் திருஷ்வா ராத்திரோ நாத்யோ விசாரையன்னு சௌரியம் கருத்யசௌ நியத்தியம் அதோ ராஜா கிரகிஷ்யதி. அப்படி திருடி வந்து ஏராளமான பொருள்களை கொண்டு வந்து கொட்டுறான்னு பார்த்த உடனே சந்தோஷம் அடையணும்னு நினச்சான். ஆனால் அந்த விலை மாதர்கள் வேறு விதமாக திட்டம் போட்டாங்க. இவ்வளோ பொருளும் பணம் எங்கேருந்து எடுத்துன்னு வரான் பார்த்தா, ஆஹா எல்லாம் ராஜமுத்திரைகள் பதிக்கப்பட்டது, ராஜா வீட்டிலே போய் கொள்ளடிக்காரு, அங்கே திருடி இங்கே திருடி கட்சியில் ராஜா வீட்டிலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். ஆஹா ராஜா தண்டிச்சார்னா இவனை மட்டும் தண்டிக்க மாட்டார், நேராக பொருள் எங்கடா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளை பார்த்தாருன்னா நம்மளையும் சேர்த்து கழுவில் ஏற்றிடுவார், நம்மளை பதம் பண்ணிவிடுவார், சிரச்சேதம் பண்ணிவிடுவார். ஆஹா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்க.
தினமும் இவன் இவ்வளோ பொருளை எடுத்துன்னு வரானே அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பொருள் எங்கன்னா ராஜாவினுடைய அரண்மனையிலேருந்து கொண்டு வரான் அவன், யாருக்கும் தெரியாமல். வித்தம் ஹத்வா புனశ్చైனம் மாரயிஷ்யதி நிச்சிதம் அதோ அர்த்தகுப்தையே கூடம் அஸ்மாபிஹி கிம்ன ஹன்யதே. அது மட்டும் இல்லை, ராஜா பொருளெல்லாம் பிடுங்கி கொண்டு எவனுக்கு மருந்து தண்டடிக்கிறது மட்டும் இல்லை, நம்மையே கண்டிப்பாக தண்டிப்பார் ராஜா. அதனால் நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த 5 வேசிகள் என்ன பண்ணாங்கன்னா கூட்டம் கூடி அந்த பொருள்லாம் நம்ம எங்கன்னா பதுக்கி வச்சுடுவோம், எங்கன்னா புதைச்சி வச்சுடுவோம். புதைச்சி வச்சுட்டு இவனை கொண்டுடுவோம். இவனை கொண்டுட்டு யாருன்னா கேட்டாங்கன்னா எங்கேயோ ஓடிட்டான், பொருள்லாம் திருடின்னு வந்தான், அது எங்கேயோ போட்டு எங்கேயோ வச்சுட்டு ஓடிட்டான், அவன் எங்கேயோ தேசாந்திரம் போய் பணத்தை சேகரிக்கிறதுக்காக போயிருக்கான், பணத்தை சம்பாதிக்கிறது போய்க்கிறான் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இப்படி தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணுறாங்களாம், ராத்திரியோட ராத்திரியாக. அதோ அர்த்தகுப்தையே கூடம் அஸ்மாபிஹி கிம்ன ஹன்யதே. இப்படி ஆலோசனை செய்து ராத்திரியில் நல்லா தூங்கின்னு இருக்கும்போது அவனை தூங்க வச்ச அந்த 5 வேசிகள் என்ன பண்ணுறாங்க, கழுத்தில் சுருக்க மாட்டுறாங்களாம். யார்? அந்த துந்துகாரி கழுத்தில் சுருக்க மாட்டி இழுத்து பார்த்தா அவன் கையை பிடிச்சிக்கிட்டான், என்ன பண்ணிவிட்டு அந்த எப்படியோ தப்பிச்சிக்கிட்டான். அவனால் அந்த சுருக்கு போட்டு 4 பெண்கள் கையை பிடிச்சி 5ஆவது பெண்ணை சுருக்கு மாட்டுறா கழுத்தில். என்னதோ எப்படியோ கை காலெலாம் அடக்கி கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு இவன் திமிர்றான், ஆனாலும் பார்த்தா சாக மாட்டேன்றான். அந்த கயிறு அவனை இருக்குன்னா கூட அவன் அந்த சுருக்கு போட்டால் கூட அவன் துடிக்கிறானதான் சாக மாட்டேன்றான். பார்த்தாங்க என்ன பண்ணுறது, அவனை சாகாததை பார்த்து என்ன பண்ணாங்க, எரிகிற கொல்லிக்கட்டைங்களை வந்து நல்லா அனல் எரிஞ்சுது, ஒரு அடுப்பில் எரிஞ்சுன்னு இருக்குது கொல்லிக்கட்டைங்களை. அதை பார்த்தாங்க. போய் அந்த கொல்லிக்கட்டைங்கள்லாம் அந்த எரிகிற கொல்லிக்கட்டையிலேருந்து மூச்சில் போட்டு தீக்ஷனை எரிச்சு கை காலெலாம் கட்டி போட்டு அந்த கழுத்தை தூக்கு போட்டால் சாகலைன்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் வெம்மை தாங்க முடியாமல், அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் செத்தானான். அவன் முகம்லாம் கருகி போய் வெந்து ரொம்ப துன்பப்பட்டு செத்தானான். ஏன்னா அம்மா முகத்தில் அந்த துந்திரி முகத்தில் நெருப்பில் போட்டு எரிச்சிடுன்ட்டு அம்மா முகத்தில் தீட்சணத்தை காட்டினா இல்லையா, துன்புறுத்தினா இல்லையா, பணம் எங்கன்னு. அதே மாதிரி இவனுக்கு என்ன பண்ணாங்க, அதே மாதிரி நெருப்பு கொல்லி காட்டினாலே நெருப்புனால் போட்டு முகத்தை எரித்து கருகி வெந்து அவன் துடிச்சு இம்சப்பட்டு செத்தான். அப்படி நெருப்பால் எரித்து அவனை சாகடிச்சாங்க. அக்னி ஜுவாலாதி துக்கேன வியாகுலோ நிதனம் கதக. உடம்பெல்லாம் அவனை நெருப்பு கொல்லிக்கட்டினால அவனை எரித்து முகத்தெல்லாம் தீட்சணை எரித்து கருகி போய் அந்த கொல்லிக்கட்டினாலே அந்த நெருப்பு தீட்சணத்தினாலே வெந்து செத்தான் அவன். யாரும் அந்த துந்தலி. இப்படி என்னன்னா அவனை கொலை பண்ணிட்டாங்க அந்த வேசிகள்லாம். அந்த தீட்சணை எப்படி தாங்கியிருப்பான், அவன் எவ்வளோ துடிச்சிருப்பான் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ நெருப்பு அந்த அந்த கட்டையில் எரியும், அத்தனை நெருப்பு எத்தனை பேர் கொல்லை கேட்டு ஒரு கொல்லிக்கட்டியாக இருக்கும், ஒரு 4-5 கொல்லிக்கட்டி எடுத்துன்னு வந்தால் முகத்தில் தீட்சணை பண்ணி அப்படியே எடுத்து சொருகி அந்த தீட்சண்யத்தில் முகத்திலலாம் போட்டு உயிரோடு இருக்கும்போதே அவனை எரிச்சிட்டாங்க. அவன் முகத்தெல்லாம் தீட்சண்யம் காட்டி அந்த துடிச்சு கருகி போய் செத்தான் அவன். ரொம்ப அதிகோரமான துக்கம், கோரமான சாவு அவனுக்கு. அப்படியேப்பட்ட மரணம் அவனுக்கு ஏற்பட்டது. ஏன்னா அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கான் இல்லையா. சாகும்போது இந்த அளவுக்கு சித்திரவாதப்பட்டு அனுபவித்து செத்தான், கஷ்டப்பட்டு அந்த நெருப்புனால எரிஞ்சு செத்தான். யாருக்காக பணத்தை ஓடி சம்பாரிச்சானோ, யாருக்காக பொருள் சொத்து திருடி உயிரை பணையம் வச்சு திருடி பொண்ணு அந்த கொள்ளையடிச்சதும் கொட்டினாங்களோ, அவருக்கு கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கா, கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கா? இவன் தானே இவர்கள் மேலே உள்ள ஆசையினால் தானே இவ்வளோ அப்பா அம்மாவெல்லாம் அடித்து துன்புறுத்தி சொத்துக்கள்லாம் இவ்வளோ சொத்துக்களை கொண்டு கொடுத்துருக்கான். வீட்டில் இருக்கிற சட்டி சாமான் முதல்ல லட்சக்கணக்கு கோடி எடுத்து பணத்தை கொட்டுன்னு கொட்டியிருக்கான். எவ்வளோ நகைகள் கொண்டு வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொட்டினான். ஒரு நிமிஷத்தில் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டா. பற்றியா துஷ்ட ஸ்திரீகள்கிட்ட விசுவாசம் வச்சா இப்படி தான் நடக்கும். இப்படிப்பட்ட நன்றி கட்ட ஸ்திரீகளும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அப்போ எவ்வளோ செய்து என்ன பிரயோஜனம்? வேசிகள் தானே அவங்களாம். அந்த 5 பெண்களும் வேசிகள் தானே அவங்களாம். அந்த 5 பெண்களும் வேசிகள் தானே. அவர்கள் புத்தியை காட்டான். பற்றியா அந்த பொருளையும் வாங்கிக்கிட்டு அவனையும் சாகடிச்சிட்டாங்க பாரு.
அப்போது எவ்வளோப்பட்ட குரூரமான காரியத்தையும் பெண்கள் செய்வார்கள் அப்படின்றது தான் இந்த கதை. அவளிடத்துல விசுவாசம் வைக்கக்கூடாது. நீ எவ்வளோ ஒன்றா செய், அதெல்லாம் சட்டம் கூட பண்ண மாட்டாங்க. அந்த நன்றி இருக்காது. இது மாதிரி துஷ்ட ஸ்திரீகளுக்கு இது மாதிரி நன்றி, துஷ்ட ஸ்திரீகளுக்கு தான் இது மாதிரி புத்திலாம் ஏற்படும். லோகை பிருஷ்டா வதந்தி ஸ்ம தூரம் யாத பிரியோஹினः ஆகமிஷ்யதி வர்ஷே அஸ்மின் வித்தலோப விகர்ஷிதா. மறுநாள் துந்துகாரி செத்துட்டான், அவனை புதைச்சிட்டாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. கேட்குறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எங்கள் துந்துகாரி எங்கள் ஆளே காணோம், நீங்கள் தான் இருக்கீங்க இந்த வீட்டில் அப்படின்ட்டு யாருன்னா கேட்டாங்கன்னா, எங்கள் காதலர் அவருடைய காதலர் அவருடைய கணவன்னு சொல்ல முடியாது வேசிகள்லாம். எங்களுடைய காதலர் யார்? துந்துகாரி. எங்கள் பணத்தாசையினால், பணம் நிறைய சம்பாதிக்கின்ற ஆசையினால் வேறு நாடு விட்டு நாடு வேறு எங்கேயோ தூர தேசத்துக்கு எங்கேயோ போயிருக்காரு. அவர் 1 வருஷத்துக்குள்ளே திரும்பி வந்துடுவார். ஆமாம், வரத்துக்கு 1 வருஷம் ஆகும் அப்படின்லாம் சொல்லி ஆகமிஷ்யதி வர்ஷே அஸ்மின்னு வித்தலோப விகர்ஷிதா அப்படின்னு பதில் சொல்கிறாங்களாம். 1 வருஷத்துக்குள்ளே திரும்பி வந்துடுவார், வெளி தேசத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு அழகாக சொல்லிடுறாங்க. பொய் சொல்கிறதுல அவங்கள மாதிரி யார் பொய் சொல்லுவாங்க? ஸ்திரீனாம் நைவது விஸ்வாசம் துஷ்டானாம் காரயத்புதः விஸ்வாசே யஸ்திதோ மூடः ச துக்கஹி பரிபூயதே. யார் இந்த துஷ்ட ஸ்திரீகளிடத்தில், கெட்ட ஸ்திரீகளிடத்தில் யார் விசுவாசம் வைக்கிறானோ அவன் இது மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான். ஆமாம், அந்த துஷ்ட புத்தியை எப்படியாவது அந்த ஸ்திரீகள் வெளிப்படுத்திடுவார்கள். ஒரு பதம் இருக்குல்ல, கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது இந்த இடத்துல இப்போ பத்தினி இல்லை, வேசிகள். இந்த காலத்தில் பத்தினிகள் கூட கொலை செய்கிறாங்க கணவனை. பார்த்தேன் இல்லையா நியூஸு? பெற்ற குழந்தைகளே கொண்டுட்டா இல்லையா ஒருத்தி? கணவனை கொண்ட மனைவி கதைகள்லாம் நிறைய வருது இல்லையா நியூஸில்? அந்தந்த இடத்துல எவ்வளோ இடத்துல நடக்கிறது. அன்றைக்கி நியூஸ் போடுறாங்களே, கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருக்கிறதுக்காக கணவனை சாகடிச்சிட்டா மனைவி அப்படின்னு பார்க்குறோமே, எத்தனையோ விஷயம். அது மாதிரி துஷ்ட பெண்களும் இருக்கிறார்கள் இல்லையா அந்த உலகத்தில். அப்போ அவரிடத்துல எப்படி விசுவாசம் வைக்கிறது? அப்போ அது மாதிரி விசுவாசம் வச்சா அந்த கணவனுடைய நிலைமை, அந்த ஆணினுடைய நிலைமை இப்படி தான் முடியும் அப்படின்றது தான் இந்த கதை. அப்போ எவ்வளோ கொள்ளடிச்சு திருடி அதுலேருந்து பணத்தை கொடுத்தாலும் அவர்கள் அதை நினைக்க மாட்டார்கள். அப்படி கொடுத்த தன்மையில் தான் குறியாக இருப்பார்கள். ஸ்திரீனாம் நைவது விஸ்வாசம். ஒரு புத்திமானவன் தீய மாதரிடம் துஷ்ட ஸ்திரீகளிடத்தில் என்றைக்குமே நம்பிக்கை வைக்கக்கூடாது. விஸ்வாசம் அப்படி நம்பிக்கை விஸ்வாசே யஸ்திதோ மூடஹ ச துக்கஹி பரிபூயதே. அப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடிய முட்டாளானவன் இது மாதிரி தான், இந்த துந்துகாரி மாதிரி தான் துன்பத்தில் மாட்டிக்கின்னு தவிக்க வேண்டியது. அதாவது மரணம் தான் அவனுக்கு நிச்சயம். துன்பத்தில் தான் போய் விழுவான். இல்லை கட்டி மரணம் இல்லைன்னா அதிகமான துன்பத்தில் போய் விழ வேண்டியது தான். அப்போ அவர்களை அந்த துஷ்ட ஸ்திரீகளை நம்பக்கூடாது. சுதாமயம் வச்சோ யாசாம் காமினாம் ரசவர்த்தனம் ஹிருதயம் ஸ்வரதாராபாம் பிரிய கோ நாம யோஷிதாம். நல்லா மயக்கி பேசுவாங்க, சிரித்து பேசுகிறாங்க. ஒரு பழமொழி கூட இருக்குது, சீரும் பாம்பை நம்பி சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல போர்டில் படித்தேன். அதை நம்பக்கூடாதான். உள்ளே எப்படி இருக்கணும்னா கத்தியை விட கூர்மையான ஆயுதம் போல் இருக்குமா அவனுடைய மனசு. அப்படி தன் மேலே ரொம்ப ஆசைப்படுறான் ஒருத்தன் ஆடவன் சொன்னால் அவனுக்கு மயக்கிற மாதிரி அப்படி பேசுவாங்களாம் வேசிகள், துஷ்ட ஸ்திரீகள். அப்படி அழகாக பேசுவாங்க. அந்த பேச்சை கண்டு இவன் மயங்கிடுவான். ஆனால் அது அவனுக்கு காம சுவையை வளர்க்கும், ஆசையை உண்டாக்கும்.
ஆனால் அவங்களுடைய இதயம் எப்படி இருக்குன்னா கத்தி போல் கூர்மையான கத்தி போல் இருக்குமா அவங்க ஹிருதயமா. அவ்வளோ தீய எண்ணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அப்போ யார் தான் அது போல் துஷ்ட ஸ்திரீகள் இடத்துல விசுவாசம் வைக்க மாட்டான் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறார். பிரியகா கோ நாம யோசிதாம். யார்கிட்ட தான் அந்த பெண்களிடத்தில் உண்மையான அன்பு முடியாது. அவருடைய ஹிருதயமும் கூரான ஆயுதம் போல் இருக்கும். அதனால்தான் ஒரு துஷ்ட ஸ்திரீகளிடத்தில் ஆசை வளர்க்கக்கூடாது. இப்படிலாம் ஏமாந்து தான் போகணும், கடைசியில் இப்படி தான் ஏமாற்றம் உண்டாகும் அப்படின்னு இந்த கதை. சம்ஹிருத்ய வித்தம் தான் யாதா குலடா பகுபத்ருகான்னு பதம் போட்டிருக்கு. அவங்களாம் பல கணவர்கள்லாம். இவன் செத்துட்டான் இல்லையா, உடனே வேறொரு புருஷனை தேடிப்பாங்க அவங்களாம். அந்த 5 பெண்களும் துஷ்ட ஸ்திரீகள். பணம் இருக்குது இல்லையா, பணத்தை புதைச்சிட்டாங்க, பணம் இருக்குது. இனிமேல் அவங்களுக்கு சுகத்துக்கு வேணும்னா வேறு கணவன்மார்களை தேடிக்கொள்வார்கள் அவர்கள். பகுபத்ருகா. அவங்களுக்கு தான் இவன் விட்டா இன்னொருத்தன், அவ்வளோதான். அவன் விட்டா இன்னொருத்தன், அவனை விட்டா இன்னொருத்தன், அப்படி பகுபத்ருகா. பல கணவன்மார்கள் அவங்களுக்கு இல்லையா, விலைமாதுகள் இல்லையா, அப்படி இருக்காங்களாம். பகுபத்ருகாக துந்துகாரி பபுவாத மகான் பிரேத குகர்மதா. எல்லா சொத்தும் துந்துகாரிகளுடைய எல்லா சொத்தும் கவர்ந்து கொண்டு ஒரே வட்டம் என்ன பண்ணாங்க, இவங்களும் இனிமேட்டு இருந்தால் நம்மளை இந்த ஊர் மக்கள் தொல்லை பண்ணுவோம் சொல்லி ஒரே வட்டம் ஓடிட்டாங்க. அதுதான் வேற ஒரு கணவன், வேற ஒரு ஆளை யார் தான் பணக்காரனை படித்து அவங்கள ஏமாத்துறதுக்கு அப்படியே ஓடிட்டாங்க உயிரை விட்ட ஊர். ஆனால் இந்த துந்துகாரி என்ன ஆச்சுன்னு சொன்னால், அகால மரணம் அடைஞ்சதுனால துந்துகாரி நல்லா நெருப்பால் எரிக்கப்பட்டு ஒரு நல்ல மரணம் அடையலையே, இயற்கை மரணம் இல்லையே, அகால மரணம் தானே அடைஞ்சான், கொலை செய்யப்பட்டு தானே இறந்தான். அதனால் கடைசியில் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா துர்மரணம் ஏற்பட்டு துர்மரணம் சம்பவிச்சு பிரேதம்னா நம்ம நினைச்சிடும் பணம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. பிரேதம்னா உடல் இல்லாமல் பிசாச பிரேதமாக தெரிகிறது. அந்த ஆத்மாவுக்கு உடம்பு இருக்கா, பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, தண்ணி குடியும், தாகம் எடுக்கும், பேசணும்னு நினச்சா பேச முடியாது, எல்லாம் நினைவோடு போகும், அவஸ்தையாக இருக்கும், எரியும். அது ஒரு சரீரம், சூட்சும சரீரம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அந்த சூட்சும சரீரம் இருக்கிறதுனால அது என்னன்னா அந்த ஆத்மாவானது ஒரு பிரேத சரீரத்தில் அவஸ்தைப்படும். அது ஒரு உடம்பு கிடைக்கிற வரைக்கும். அதனால தான் பேய் பிடிச்சிதுன்னு சொல்கிறோம், உணர்வு உடம்புக்குள்ளே பூந்துக்கும். இதெல்லாம் நிறைய நடக்குது இல்லையா. இதெல்லாம் அந்த பிரேத அவஸ்தையினால் அவஸ்தைப்படுறான் அந்த துந்துகாரி. ஏன்னா இந்த பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் இந்த பூமியில் தான் இருந்தாகணும். ஆமாம், அதுக்குள்ளவே இந்த உடலை விட்டுட்டான். அந்த பிராரப்த கர்மா விதி இன்னும் முடியல. அந்த விதி முடிகிற வரைக்கும் இந்த பூலோகத்தில் பேயா பிசாசா அவஸ்தை தெரிஞ்சுன்னு தான் இருக்கணும். அந்த பேயா பிசாசா அழிஞ்சுன்னு தான் இருக்கணும். அந்த பிரேதமாக இவன் அழிஞ்சிட்டு இருக்கிறான். இன்னும் விதி முடியல. அதுக்குள்ளே இவன் அகால மரணம் அடைஞ்சிட்டான், வேசிகளால் கொல்லப்பட்டு. அப்போ விதி முடிகிறதுக்கு முன்னாடி இந்த உடலை விட்டுட்டான்றதுனால இவன் என்னன்னா பிரேத சரீரமாக ஆளையிறான், எங்கேயும் போக முடியல. அப்போ என்ன பண்ணுறது? காற்று வடிவத்தில் சஞ்சாரம் பண்ணுறானா. வாத்திய ரூப தரோ நித்தியம் தாவந்தச திசோ அந்தரம். 10 திக்குகளையும் போகிறான், அலைஞ்சி திரிகிறான், பசி தாகத்தோடு இருக்கிறான். சீதா தப பரிக்லிஷ்டா நிராகார பிபாசிதா. பசி இருக்கும், தாகம் இருக்கும், குளிர் வெம்மை எல்லாத்தையும் பார்க்காம எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனால் அதை இழுத்து போத்திக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கை கால் எதுவும் இல்லை. என்ன பண்ண முடியும்? சூட்சும சரீரத்தோடு அலையிறான், உடம்பும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த அவஸ்தைகள்லாம் இந்த உடம்பு இருக்கும்பொழுது எதெல்லாம் நம்ம செய்துட்டோமோ அந்த அகால மரணம் அடைஞ்சிட்டா அதெல்லாம் செய்யணுன்ற அந்த பழக்கப்பட்டோம் இல்லையா. அந்த உடம்பு இருக்கும்போது இந்த கை காலெலாம் அசைச்சு இந்த கை காலால் எடுத்து சாப்பாடு சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம் இல்லையா. இது மறுநாள் இந்த உடம்பு விட்டுச்சு, இந்த உடம்பு எரிச்சு சாம்பல் அகால மரணம் அடைஞ்சிச்சுன்னா அந்த ஜீவாத்மா சூட்சும சரீரமானது இருக்கும் கூடவே அந்த ஆத்மாவோட. அந்த என்ன பண்ணணும், அது துடிக்கும். அதே மாதிரி சாப்பிடணும், காலைலானா சாப்பிடணும், இது பண்ணணும், தண்ணி குடிக்கணும். அது அந்த அந்த வாசனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை செய்துக்கணும்னு நினைக்கும், ஆனால் செய்ய முடியாது, ஏன்னா உடம்பு இல்லாததுனால. அப்போது தினமும் எந்தெந்த வேலையெல்லாம் செய்தானோ எப்படிலாம் இருக்கணும், அதான் அந்த சுதந்திரம். இப்போது அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைன்னா அது கொடுமை. அந்த கொடுமையை அனுபவிக்கிறான் அந்த பிரேத சரீரத்தில். எவ்வளோ பாவம் பண்ணான்.
அதெல்லாம் அனுபவிக்கிறான் அந்த பிறவியில். அப்போ எங்கே போகிறது? பசி தாகத்தினால் பிடிவான். அவன் தெய்வமே 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 தெய்வம்னு கதறி கதறி அழறானான். ஆனால் அவன் குரல் யாருக்கும் கேட்காது. அப்படி அவன் லேபே சரணம் குவாபி ஹா தெய்வா தெய்வ இதி முகுர்வதன்னு கியத்காலேன கோகர்ணோ மிருதம் லோகாத் அபுத்தியத. அவனுக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் கிடையாது. கொஞ்ச நாளில் துந்துகாரி பற்றி இறந்த செய்தி பற்றி இவன் தீர்த்த யாத்திரையாக போனார் இல்லையா கோகர்ணன். அப்போ கயாஷேத்திரத்து வழியாக போகும்போது அங்கே யாரோ சில இந்த ஊர்லேருந்து இந்த துங்கபத்ரா அதிகாரிலேருந்து யாரோ சில பேர் அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த கயாஷேத்திரத்தில் பார்த்துருக்காங்க. அப்பா என்ன இந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக எல்லாம் விசாரிச்சு. ஆமாம், எங்கள் அண்ணா ஒருத்தர் இருந்தானே துந்துகாரி, எப்படி இருக்கான், திருந்தனானா இல்லையா? அவன் திருந்துறதாவது இல்லைப்பா, வேசிகளால் கொல்லப்பட்டு அகால மரணம் அடைஞ்சிட்டான். அந்த வேசிகளை மறுநாள் பார்த்தா காணோம், எங்கேயோ ஓடிட்டாங்க, பணத்தை திருடிக்கிட்டு சொத்தெல்லாம் திருடிக்கிட்டு. அந்த வீடு இப்போ யாருமே இல்லைப்பா, ஒரே ஒட்டடை படிஞ்சு போய் அப்படியே அந்த வீடு ஒரு சூன்யம் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆஹா, வருத்தப்பட்டான். துந்துகாரி இறந்துட்டான்னு சொன்னால் கொஞ்சம் வருத்தப்பட்டான். ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் அண்ணான்னு தம்பின்னு பழகின்னு இருந்தானே, அதனால் வருத்தப்பட்டான். அப்போ என்னென்னா உடனே இங்கே பிரேத சரீரமாக இந்த துந்துகாரி தான் அழிஞ்சான்னு வருது. ஆத்மதேவரையோ துந்துலியோ ஆத்மதேவர் நல்ல கதி அழிஞ்சிட்டார், பகவான் அழிஞ்சிட்டார். துந்துலி இங்கே பிரேத சரீரமாக அழிஞ்சிடணும் இல்லை, அவளும் அகால மரணம் தான் அழிஞ்சா, கந்தல தான் உயிர் விட்டான். ஆனால் அவள் ஏதோ புண்ணியவதி, ஏதோ அவள் நல்ல உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். இவன் மட்டும்தான் பிரேதமாக அழியிறான். அதனால் என்ன பண்ணுறான், அம்மாவுக்கும் எல்லாருக்கும் பிண்டதானம் பண்ணான். கயாஷேத்திரத்தில் பிண்டம் போட்டால் இப்போ பார்த்தசாதி குளத்தில் பிண்டம் போடுறோம், இது இப்போது வீரராவூர் கோயிலில் கூட பிண்ட தானம் பண்ணுறோம், சாத்தம் பண்ணுறோம். அது மாதிரி பிண்ட தர்ப்பணம் பண்ணுறாங்க அப்பா அம்மாவுக்கு. அது மாதிரி நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் பிண்ட தர்ப்பணம் பண்ணுவாங்க இல்லையா, சாத்தம். அப்படி சாத்தம் பண்ணலாம். நம்ம உறவினர்கள் தான் சாத்தம் பண்ணணும் கிடையாது. நம்ம அபிமானப்பட்டவர்கள், நம்மளோட நல்லா பழகிருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்கலாம், அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு எங்கேயோ ட்ரெயின்லேருந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எப்படியோ செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை சொல்லி நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கும். அவங்க பேரை சொல்லி பிண்டம் போட்டால் அவங்களுக்கு போய் சேருமா. அவங்க பேரை சொல்லி கூட நம்ம கருணையினால் இது மாதிரி அவங்களெல்லாம் யாரும் பிள்ளை இல்லை, எந்த உறவினர்கள் கிடையாது, ஆனாதே செத்து போயிட்டாங்க. சரி, உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்க பேரை சொல்லி நம்ம பிண்டம் போட்டால் அவங்களுக்கு போய் அந்த பிண்டம் சேருமா, அவர்கள் நல்ல கதி அடைவார்களாம். அவங்களுக்கு கூட நம்ம பித்ரு சிராத்தம் பண்ணலாம், நல்லது. அதில் என்னென்னா சிரேஷ்டமானது எதுனா கயாஷேத்திர பிண்டம் தான் சாக்ஷாத். ஏன்னா கயாஷேத்திரத்தில் சாக்ஷாத்து பித்ருரூபேன விஷ்ணுவே பித்ரு ரூபத்தில் அந்த பிண்டத்தை எடுத்துக்கொள்கிறாராம். அதனால் கயாஷேத்திரத்தில் பிண்டம் போட்டால் அப்பிலே கிடையாது, கண்டிப்பாக அந்த பித்ருக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அந்த பிரேத பாவனையில் இருந்தாலும் அந்த ஜீவாத்மா எந்த நிலையில் இருந்தாலும் அது உன்னத ஸ்திதியை அடையும். அதனால் கயாஷேத்திரத்தில் பிண்டம் போது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் கயா பிண்டம் தான் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லப்படுது பிண்டதானத்தில், அதனால் சாத்தத்தில். அதனால் என்ன பண்ணுறா, கயாஷேத்திர பிண்டம் போடுறாரு. கயாஷேத்திர பிண்டம் போட்டு பிற்பாட்டுக்கு அந்த ஊருக்கு வராரு. யார்? கோகர்ணன். அந்த துங்கபத்ரா அதிகாரி பக்கத்தில் அந்த கோகர்ணன் அந்த க்ஷேத்திரத்துக்கு வராரு. தன் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா ஏதோ அந்த திண்ணை மட்டும்தான் என்ன பண்ண சுத்தம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ரொம்ப களைப்பாக இருக்கிறோம் இல்லையா, அங்கேயோ தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்காரு கோகர்ணன். களைப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்துல படுத்துட்டார் கம்மனு, அந்த திண்ணை மேலே. அந்த திண்ணை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு படுத்துட்டார். திடீர்னு பார்த்தா நடுராத்திரியில் திடீர்னு பார்த்தா ஒரு ஆடு மாதிரி கத்துற சத்தம் கேட்குது. என்னடா அது, ஒரு ஆடு மாதிரி ஒரு உருவம் தெரியுது. திடீர்னு பார்த்தா ஒரு யானை மாதிரி உருவம் தெரியுது. யாரா அது நம்ம முன்னாடி இது மாதிரி நம்மளை பயமுறுத்துறது? திடீர்னு பார்த்தா எருமை மாதிரி ஒரு உருவத்தை தெரியுது. இந்திரன் மாதிரி ஒரு உருவம் தெரியுறான், தேவன் போல். திடீர்னு ஒரு அக்னி மாதிரி ஒரு உருவம் தெரியுது. மனுஷ உருவத்துலேயும் திடீர்னு தோன்றான், யாருன்னு தெரியல. சகுரன் மேஷா சகுரத் அஸ்தி சகுரச்ச மகிஷோ அபவத்து சகுரத் இந்திரஹா சகுரச்ச அக்னிஹி புனశ్చ புருஷோ அபவத்து. இப்படி விபரீதமான உருவத்தில் தோன்றக்கூடிய யாருன்னு பார்த்து கோகர்ணன் பார்த்து ஆச்சரியப்படுறான், யார் இந்த ரூபம்? அப்போ தான் உடனே
பைபிளில் காயத்ரி இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. கையில் காயத்ரி இருக்கு இல்லையா, காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதனால் பைபிளில் யார் இது ஏதோ ஒரு பிரேத சரீரம் உடலுக்காக அலையிறது போல இருக்குது அப்படின்னு யாரோ துர்மரணத்தை அடைஞ்சவங்க இது மாதிரி நம்மளுக்கு தொல்லை பண்ணுறாங்க, என்னமோ நம்மளால் ஆக வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தானே நம்மளை தொல்லை பண்ணுறாங்க. அப்போ கோகர்ணன் கேட்குறான், யார் நீ கஸ்தம் உக்ரதரோ ராத்திரோ குதோ யாது தசாமிமாம் கிம்பா பிரேத பிசாச்சோவா ராட்சசோசி அசிதி சம்சனக, யார் பிரேதமா பிசாசா இல்லை ராட்சசனா சொல்லு எங்களை, ஏன் இது மாதிரி நேத்திராத்தில் தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல உருவங்களை காட்டுறேன், யானை மாதிரியும் குதிரை மாதிரியும் ஆடு மாதிரியும் மனுஷன் மாதிரியும், ஏன் யார் நீ உண்மையை சொல்லு அப்படின்ட்டு கேட்ட உடனே அது பேச முடியல, என்னமோ சொல்ல நினைக்குது. அந்த பிரேத சரீரமானது மனுஷ ரூபத்தில் இருக்குது, ஏதோ சொல்ல நினைக்குது, பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்போது தேம்பி அழுது அந்த ரூபமானது மனுஷ ரூபத்தில் காட்சி கொடுது இல்லையா, கடைசியில் மனுஷ ரூபமாக தான் காட்சி கொடுத்து தேம்பி அழுது. ஆனால் அது ஜாடையினால் காட்டுறதை தவிர அதால் சொல்ல முடியல. இதை பார்த்தார் கோகர்ணன், தன்னுடைய 2 கையினாலையும் தன்னுடைய கமண்டல தீர்த்தத்திலிருந்து எடுத்து அப்படி புரோக்ஷனம் பண்ணார். அவன் மேலே எரிஞ்ச உடனே அவன் பாபங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ததோ அஞ்சலு ஜலம் கிருத்வா கோகர்ணஸ்தம் உதைரியத்து தத் சேக அத பாபோ அசு பிரபக்தம் உபதி, அந்த பாவம் போனதுனால்தான் அவன் பேச்சே வந்துட்டான். எவ்வளோ பாகவத பாராயணம் பண்ணியிருப்பார் அந்த கோகர்ணன், எவ்வளோ நாம சங்கீர்த்தனம், எவ்வளோ நாம ஜபம் பண்ணியிருப்பார், எவ்வளோ காயத்ரி ஜபிச்சிருப்பார், எப்படிப்பட்ட தபஸ்வி அவர். சின்ன வயசுலேருந்து உபநயன சம்ஸ்காரம் பண்ணதுலேருந்து சாஸ்திராபியாசம் பண்ணதுலேருந்து எவ்வளோ ஜபங்கள், எவ்வளோ ஹோமங்கள், எவ்வளவு பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த தபஸ்லாம் எங்கே போகும்? அந்த ஜலத்தை எடுத்து அந்த மந்திர புரோக்ஷனம் பண்ணி அந்த பிரேதத்து மேலே விசிறி அடிச்சாரே இல்லையோ, அடுத்த க்ஷணத்தில் அந்த பிரேதத்துக்கு பேச்சு வந்தது. அப்பா தன்னுடைய பாவங்கள் குறைஞ்சிது, பிரேதமானது பேச ஆரம்பிச்சிது. அப்பா நான் யாரும் தெரியலையா, அகம்பிராத பிரேதவாச்ச அகம்பிராத தெஜீயோஸ்மி துந்துகாரீதி நாமதா ஸ்வகீயேனைவ தோஷேன பிரம்மத்துவம் நாசிதம் மையா. நான் தான்ப்பா உன் சகோதரன், உன் அண்ணாப்பா, என் பேதமா துந்துகாரி, நான் பண்ண பாபத்தினால தான்ப்பா நான் பிராமண தன்மையே கெடுத்துட்டேன்பா. நான் கர்மணோ நாஸ்தி சங்கியா மே மகா அஜ்ஞானே விவர்த்தின லோகானாம் ஹிம்சகசோ அகம் ஸ்திரீ பேதுக்கேன மாறிதா. நான் அஜ்ஞானத்தில் விழுந்து நான் செய்த தீய செயல்களுக்கு அளவே கிடையாதுப்பா. அவ்வளோ துன்பம், அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். மக்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுத்தினேன். துஷ்டர்களாகி அந்த விலை மாதர்கள் தேசிகளால் நான் கொல்லப்பட்டேன். கொல்லிக்கட்டையினால் என்னை எரித்து சாம்பல் ஆகிட்டாங்க, என்னை கொண்டுட்டாங்கப்பா. அதனால் நான் பிரேதமாக அலையிறேன். நான் அறியாமல் செய்த ஏதோ ஒரு புண்ணிய செயலால் இப்போது வெறும் காற்று தான் எனக்கு உணவாக கிடைச்சிருக்கிறது. வாதாகாரேன ஜீவாமி தெய்வாதீன பலோதயாத்து. ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கும் போது தெரிஞ்சது, இந்த காற்று எனக்கு உணவாக அமையுது, வேறு எதுவும் இல்லைப்பா. அஹோ பந்தோ கிருபா சிந்தோ பிராதர்மா மாசுமோச்சய கோகர்ணோ வச்சனம் சுத்வா தஸ்மே வாக்கியம் அதா பிரவித்து. அப்பா கருணை கடலே, கிருபா சிந்துவே, என் சகோதரனே, எனக்கு நீ எதோ தெரிஞ்சோ என்னுடைய பந்து அவசியம் நீ தான். ஏன்னா இந்த கஷ்டமான நிலையிலிருந்து இந்த பிரேத பாதையிலிருந்து என்னை நீ தான் விமோக்ஷனம் பண்ணணும்பா, என்னை நீ தான் விடுவிக்கணும் அப்படின்ட்டு கெஞ்சறான். என்ன பண்ணுறது, மகாதுஷ்டந்தான், நான் பண்ண நிறைய பாவம்தான், என்னை மன்னிச்சுக்கப்பா, தயவுசெய்து என்னை இந்த பிரேத பாவத்தையிலேருந்து என்னை விடுதலை பண்ணு அப்படின்னு கெஞ்சறான். பார்த்தார். அப்பா கேள்விப்பட்டேன்ப்பா விஷயம், நீ எல்லாம் சரி, ஓகே, நீ சொல்கிறது தான் சரிதான். அவன் விஷயத்தை கேள்விப்பட்டு உனக்கு பிண்டதானம் பண்ணினேன் கையாசத்தத்தில், நீ இன்னும் கரையறலையா அப்படின்னா. ததர்த்தம் து கயா பிண்டோ மயா தத்தோ விதானதா தற்கதம் நைவ முக்தோசி மமாச்சரியம் மகத்து. நீ அதில் கரையேறிக்கணுமே, சாட்சாத் கையாசத்தை விஷ்ணுவே அந்த பிண்டத்தை ஏற்றுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பிண்டம் போட்டால் நிச்சயமாக நீ கரையேறிக்கணுமே. ஆனால் நீ என்ன எதனால் நீ கரையேறலன்னு ஒன்றும் புரியலையே. ஆச்சரியமாக இருக்குது. மமாச்சரியம் மகத்து, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, கையாசத்தில் பிண்டம் போட்டால் எப்படியாப்பட்ட பாவியம் கரையேறிடுவான்னு. ஆனால் நீ கரையேறலன்னு. அப்பா நான் கொஞ்சம் நெஞ்சம் பாவமாக பண்ணியிருக்கேன்,
1 2 பாவமாக பண்ணியிருக்கேன், திருடினேன், கொலை செய்திருக்கேன், எவ்வளோ குழந்தைகளை கணத்தில் தூக்கி போட்டு அது துடிக்க அதுங்களை சாகடிச்சிருக்கேன், அப்பா அம்மாவை அடித்து துன்புறுத்திருக்கேன், அம்மாவே கொன்னுட்டேன், தேசியனுடைய சங்கம் கொண்டேன், பிராமண தர்மத்தை கெடுத்தேன், 4 பேர் வயிறேறிய நான் நடந்து கொண்டேன் இல்லையா? எவ்வளோ பேர் தூஷணங்கள் என்னை பண்ணாங்க, எல்லாருக்கும் பிடிக்காதவனா வாழ்க்கையில் வாழ்ந்தேன், எத்தனை வீட்டை கொளுத்திருப்பேன், நான் பண்ணாத பாவமே கிடையாதுப்பா. எவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன், கொள்ளடிச்சிருக்கேன், திருடியிருக்கேன், எவ்வளோ தவறான செயல்கள்லாம் செய்திருக்கேன். அதனால் 100 கயாட்சத்திர பிண்டம் போட்டால் கூட நான் கரையேற மாட்டேன், அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேன் நான். கயாஷாத்தே சதேனாபி முக்திர்மேன பவிஷ்யதி உபாயம் அவரும் கஞ்சித்து துவம் விசாரிய சாம்பிரதம். இதுக்கு வேறு ஏதாவது நீ உபாயம் பண்ணுப்பா, எப்படியா அந்த பிரேதபாவனை விடுதலை பண்ணுப்பா. நீ கயாசத்திர பிண்டம், 1 கயாசத்திர பிண்டம் இல்லை, 100 கயாசத்திர பிண்டம் போட்டால் கூட நான் கரையேற மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, அது சொன்னோடனே 100 கயாசத்திர பிண்டம் போட்டால் கூட நீ கயாசத்திரத்தில் நீ ஒரு 100 வருஷம் விடுதலை கிடையாதுன்னா உங்கள் விடுதலை வந்து ரொம்ப முயல் கொம்பு தான், துர்லபம் தான். சதசிராத்த என்ன முக்தி சேர்த்து அசாத்தியம் மோச்சனம் தவ. 100கணக்கான கயாசத்திர பிண்டம் போட்டால் கூட கரையேற மாட்டேன்னு சொன்னால் அப்போ உனக்கு வேறு, அப்படின்னா உனக்கு விமோச்சனன்றது ரொம்ப துர்லபம்பா, நிச்சயமாக கஷ்டம்தான். ஆனாலும் ஏதாவது நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், அது வரைக்கும் என்னை தொல்லை பண்ணாத, நல்லா நான் காலையில் பார்த்துக்கலாம் எல்லாமே. அதனால் இந்த பொழுது வெடியிட்டோம். யாராவது எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், கயாசத்திர பிண்டம் தான் விசேஷம்னு நான் சொன்னாங்க, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதுலேயும் நீ கரையேறாமல் போனால் எனக்கு வேறு வழி தெரியல. ஆனால் என்னை விட விஷயம் தெரிஞ்ச சாஸ்திரிகள் நிறைய பேர் இருப்பாங்க, காலையில் அவர்களை போய் பார்த்து பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம், இப்போ ராத்திரியில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்திருக்காரு. நீ இப்போ எந்த கவலைப்படாத, நீ இருந்த இடத்துலையே எப்படியே இரு, நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதானியம் தூ நிஜம் ஸ்தானம் ஆதிஷ்ட பிரேத நிர்பய துவன் முக்தி சாதகம் கிஞ்சித் ஆச்சரிஷ்ய விசாரியச்சா. அதான் சாதுனுடைய லட்சணம். அவன் எவ்வளோ அநியாயம் பண்ணலாம், நீ எப்படின்னா போடா, என்ன வந்து தொல்லை பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் சாதுக்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சாதுனுடைய லட்சணம். கோகர்ணன் அப்படி யோசிக்கிறார். அதுக்கு பிறகு வந்து காலையில் சாஸ்திரிகள்லாம் போய் கேட்குறாரு, கிராமத்தில் உள்ள சாஸ்திரம் தெரிஞ்ச மகாத்மாக்கள்லாம் போய் பிராமணரில் கேட்குறாரு. எல்லாமே இதான் சொல்கிறாங்க. பிராதஸ்தம் ஆகதம் திருஷ்பா லோகா பிரீத்தியா சமாகதா தத் சர்வம் கதிதம் தேன யஜ்ஜாதம் ச யதானிஷி. நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான், ராத்திரி நடந்ததெல்லாம். வித்வாம்சோ யோகனிஷ்டாச்ச ஞானினோ பிரம்மவாதினஹா தன்முக்தி நைவண்டே அவசியன்னு பஷ்யந்த சாஸ்திர சஞ்சயான்னு. சில ஞானிகள், சிலரிலோ வேதத்தெல்லாம் உணர்ந்தவர்கள், பலவிதமான சாஸ்திரங்கள்லாம் எல்லாம் பரட்டி பார்த்து எல்லாம் தெரிஞ்சு தேடி பார்த்தாங்க, ஏதாவது விமோச்சனம் இருக்குதான்னு கேட்டால் எதுவும் இல்லை. இந்த கயாசாத்திர பிண்டம் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். அதுவும் வந்து வேறு ஏதாவது பண்ணலாம், உயிரோடு இருந்தாவது ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சாந்திராயணம் சொல்லக்கூடிய ஏதாவது பரிகார உபாயங்கள், ஏதாவது சடங்குகள் சம்பரம் ஏதாவது பண்ணி பரிகாரம் பண்ணி பாவத்தை போய்க்கலாம். இவன் உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, உயிரோடு இல்லையே, எதுவும் பரிகாரம் எதுவும் சடங்குகள் பண்ண முடியாது. இவன் இறந்துட்டானே, பிரேதமாளிரானே. பிரேதமாக இருக்கிறவங்களுக்கு பிண்டதானம் பண்ணுறது தான் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கு, சாத்தம் பண்ணுறது தான். அதுவும் அதுலேயும் கரையில் இல்லைன்னு அதுக்கு மேலே சாஸ்திரத்தில் எதுவும் சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு கிடைச்ச சாஸ்திரம் இவ்வளோ தான், ஆனால் இதை விட அதிகமான சாஸ்திரம் சூரிய லோகத்தில் இருக்குது. அதனால் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணேன், அந்த சூரிய பகவான் உனக்கு விமோசனத்தை சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே அந்த சாஸ்திரக்காரர்கள்லாம். இதெல்லாம் சொன்ன உடனே என்ன பண்ணார், இவருக்கு அந்த சக்தி இருக்குது. அதனால தான் இவர்கள் சொல்கிறாங்க, இவருக்கு அந்த தபஸ் இருக்கான், சூரியனுடைய வேகத்தையே தடுத்துட்டாராம் இவர். தத சர்வை சூரிய வாக்கியம் தன்முக்த ஸ்தாபிதம் பரம் கோகர்ண ஸ்தம்பனம் சக்கரே சூரிய வேகஸ்க வைத்ததாக. ஆகாசத்தில் சூரிய பகவான் கிளம்புறார் இல்லையா, காலில் 7 குதிரைகள் அவருக்கு. அந்த 7 குதிரைகள் அவர் யாருன்னு கேட்டால், அவருக்கு தேரோட்டி யாருன்னு கேட்டால் அருணன் யார் தெரியுமா? வினதையினுடைய புத்திரர். வினதைக்கு கஷ்யபருக்கும் பிறந்த புத்திரர் தான்
அருணன் கருடன், ரெண்டு பேர் அண்ணா தம்பி. அருணனுடைய பிள்ளைகள் தான் சம்பாதி, ஜடாயு. அந்த ஜடாயு தான் வந்து ராமாயணத்தில் வர்றது ஜடாயு. அந்த அருண பகவான் தான் வந்து பாதி முட்டைகளையே சரியாக குஞ்சு முழுசாக வர்றதுக்கு முன்னாடி அந்த முட்டையை உடைச்சிட்டாலாம் வினதை. அதனால் வந்து அருண பகவான் வந்து பாதி உடல் இல்லாமல் பிறந்துட்டாராம். அப்போ ரெண்டாவது குழந்தை கருடன் பிறகும்போது அந்த குழந்தையாவது நீ முழுசாக உடைச்சிடாத, அரைக்குறையாக உடைச்சாத, முழுசாக பூர்ணமான பிறகு அந்த முட்டையை உடைன்னு சொல்லி முழுசாக வளர்ந்த பிறகு அந்த கருட பகவான் அந்த முட்டையிலேருந்து வெளியே வர்றாரு. இது மகாபாரதத்தில் வர கதை இது. அந்த அருண பகவான் நம்ம சூரியனுக்கு தேரோட்டியாக போயிடுறார். கருட பகவான் விஷ்ணுவுக்கு வாகனமாக அமைஞ்சார். இப்படி ரெண்டு பேரும் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் அடைகிறாங்க. வினதினுடைய புத்திரர்கள் அவர்கள். அந்த அருண பகவான் வந்து தேரோட்டியாக இருக்கிறாரு. யாருக்கு? சூரிய பகவானுக்கு. தேரோட்டியாக அமைஞ்ச பிறகு 7 குதிரைகள் கிளம்புது. கிளம்பு நம்ம பொழுதோடு கரெக்டாக சூரிய பகவான் வந்து டைமுக்கு போகணும், டைமுக்கு கரெக்டாக தன் செயல்படணும். அதனால் கிளம்பு. என்னென்ன குதிரை பறக்குது, காலை தூக்குது, கணைக்குது, ஒரே கணைக்குது, எகுறுது, எல்லாம் பண்ணுறது. ஆனால் முன்னாடி போக முடியல. என்னடா அது? அருணா அடி கலப்பு, ஏன் குதிரை போக மாட்டேங்குது அப்படின்னு சூரிய பகவான் கேட்குறாரு. தெரியல சுவாமி, என்னென்னு தெரியல அப்படின்னு. ஏன் குதிரை கிளம்ப மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, முன்னாடி போக முடியல, வண்டி நகர மாட்டேங்குது, ரதம் நகர மாட்டேங்குது, என்ன சூரிய ரதம் நகரல. உடனே அப்படியே 10 திசைகளை சுற்றி பார்த்தா கீழே பார்த்தா ஜெகத் சாட்சின்னு துப்பியம் நமோ ஜெகத் சாட்சின்னு ப்ரூஹிமே முக்தி ஹேதுகம் தச்ருத்வா தூரத சூர்யா ஸ்புடம் இத்தியப்யபாஷத. துப்பியம் நமோ ஜெகத் சாட்சின்னு, உலகத்துக்கு சாட்சியான சூரிய பகவானே உனக்கு நமஸ்காரம் சுவாமி, நமோ நமக. துப்பியம் நமோ ஜெகத் சாட்சின்னு. சுவாமி, நான் உங்கள் வேகத்தை தடுத்துறது எனக்கு ஆசை கிடையாது, நான் உங்களை நிறுத்துறதுக்கு காரணமே ஒரு விஷயம் சாமி. அவ்வளோ பெரிய தபஸ்வியாக கோகர்ணன் ஆகாசத்தில் சூரியனையே நிறுத்திட்டானா. உலகம் சுழல்வதே நிறுத்த முடியுமா சாதுக்களால்? கலியுகத்துடைய ஆரம்பம். அப்படிப்பட்ட தபஸ்வி. அதான் பாகவத பாராயணம் பண்ணணும், பகவன் நாமா சொல்லணும். இதெல்லாம் பெரிய பலம். ஒரு பிராமணனாக பிறந்தவன் நிச்சயமாக காயத்ரி ஜெபிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், பாகவத பாராயணம் பண்ணணும், பக்தி நிஷ்டையோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டான்னு சொன்னால் அவருடைய தபஸானது எல்லையற்றது. சூரிய லோகத்துக்கே பாயுது பாருங்கள் அவருடைய தபஸு. அந்த சூரிய பகவானை நிறுத்த முடிஞ்சது, உலக சுழற்சியை நிறுத்த முடியும் அவங்களால. அவ்வளோ சக்தி படைத்தவர்கள் மகாத்மாக்கள். அப்படியேப்பட்ட கோகர்ணன் சொல்லக்கூடிய பாகவதத்தை நம்ம கேட்கணும். கோகர்ணன் தான் துந்துகாரிக்கு பாகவதம் சொல்கிறது. இது சனகாரி தேவர்கள் நாரதருக்கு சொல்கிறாங்க கங்கைக்கரையில் பாருங்கள். அப்போது சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறாரு. சுவாமி, இந்த மாதிரி துந்துகாரி கரையறில் பிரேதமாக அலையிறான். நாங்கள் எல்லா சாஸ்திரத்திலும் பார்த்துட்டோம். கடைசியில் பார்த்தா இறந்தவனுக்கு சாத்தம் பண்ணுறது தான் விதிக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த வழியும் எங்களுக்கு தெரியல சுவாமி. நீங்கள் தான் எனக்கு புரூஹிமே முக்தி ஹேதுகம், அந்த பிரேத சரீரம் முக்தி அடையிறதுக்கான வழியை நீங்கள் தான் புருகி சொல்ல வேண்டும் என்று கேட்குறேன். தச்சுத்வா தூரத சூரியா ஸ்புடம் இத்தியப்யபாஷத. அந்த தூரத்தில் இருக்கிற சூரிய பகவான் சொல்கிறாராம், ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாச்சனம் குரு இது சூரியவச்ச சர்வை தர்மரூபம் து விஸ்ருதம். தர்மமே வடிவமான சூரிய பகவான் சொல்கிறாராம், ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாள் நீ பாராயணம் பண்ணு, அதுதான் அந்த வாச்சனம் குரு. அந்த கதையை நீ சொல்லு, பாகவத கதையை பாராயணம் பண்ணி அந்த கதையை எடுத்து சொல்லு. எல்லாரும் கேட்டாங்களாம், வாசனம் நிச்சயமாக அவனுக்கு மோட்சம் ஏற்படும், அந்த துந்துகாரி நல்ல கதி அடைவான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தர்மத்தை பின்பற்றி தான் இருக்கிறது இல்லையா சூரிய பகவானுடைய வார்த்தை. சாக்ஷாத் சூரிய நாராயணன் சொல்கிறேன் இல்லையா, சூரிய பகவானே நாராயண ஸ்வரூபம் தான் சொல்லுவாங்க. 12 ஆதித்ய வடிவத்தில் பகவானே இருக்கிறாங்க, அந்த சூரிய வடிவத்தில் பகவான் நாராயணன் இருக்கிறான். அவள் வார்த்தை எப்படி சத்தியம் போய் போகும்? உலகத்தையே பிரகாசிக்க செய்கிறவராச்சு. அந்த வார்த்தை சத்தியம் இல்லையா, அதுதான் சத்தியமாச்சு. அந்த வார்த்தை தர்ம ரூபமாக இருக்கக்கூடியவர், தர்ம தேவதை ரூபமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். இது சூரியவச்ச சர்வைஹி தர்ம ரூபம் து விஸ்ருதம்.
எல்லாரும் கேட்டாங்களாம், அங்கே இருக்கிறவங்களாம் அந்த சூரியனுடைய வாக்கியத்தை, பாகவதம் தான் முக்திக்கு வழி அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடா ஒரு உபாயம் கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் இவர், சர்வே அப்ருவன்னு பிரயத்னேன கர்த்தவியம் சுகரம் திதம் கோகர்ணோ நிச்சயம் கிருத்வா வாசனார்த்தம் பிரவர்த்திதா. எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த பாகவதத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பாருங்கள், ஒரு பெரிய இந்த பரந்த, இதான் மகானுடைய குணன்றது, பரந்த மனநோக்கத்தோடு இந்த பாகவதம் கேட்கறதுக்கு அவங்க அண்ணாவை மட்டும் ஏற்பாடு, துந்துகாரி மட்டும் ஏற்பாடு பண்ணல, சூரிய பகவான் சொன்னதை கேட்டு மக்கள்லாம் இந்த உபாயம் மிக ரொம்ப எளிதாக சிரமமற்றதாக இருக்கிறதே அப்படின்னு மக்கள்லாம் சொன்னாங்களாம். அதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகர்ணை பார்த்து உற்சாகப்படுத்துகிறாங்க. அதை செய்ய தான் வேணும் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. சொன்ன உடனே சரி கோகர்ணன் ஸ்ரீமத் பாகவத்தை 7 நாள் பாராயணம் பண்ணுற செய்த விதியை அது எப்படி முறையாக செய்யணுன்ற விஷயத்தை அந்த 7 நாள் சப்தாக விதியை ஏற்படுத்தினார் அவர். அந்த பாகவதம் நடக்குது, பகவானுடைய கதைகள் நடக்குது தெரிஞ்ச உடனே கிராமத்துலேருந்து பல தேசங்கள்லேருந்து எல்லாம் திரண்டு வந்துட்டாங்களாம் பாகவதத்தை கேட்கறதுக்கு. யாரெல்லாம் கூப்பிட்றாரு பாருங்கள், கால் நொண்டியாக இருக்கிறவங்க, பங்கு அந்த விருத்த மந்தாஸ்ட தே அபி பாபக்ஷயாயவை, அது மாதிரி எல்லாரும் இங்கே யாருக்கெல்லாம் வந்தா பாகவதம் நடக்குது, எல்லாருடைய பாவம் போகணும். ஏதோ ஒரு பாவத்தினால தானே இன்னைக்கு கண்ணு குருடாக இருக்கிறான், ஏதோ ஒரு பாவத்தினால கால் நொண்டியாக இருக்கிறான், ஏதோ ஒரு பாவம் பண்ணி தான் நம்ம கஷ்டப்படுறோம். நம்முடைய அங்கங்கள் குறைவுக்கு காரணம், நம்ம அங்கங்களில் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம் தானே நம்ம ஊமையாக இருக்கிறோம், ஏதோ ஒரு பாவம் தானே குருடனாக இருக்கிறோம், ஏதோ ஒரு பாவம் தானே மலடியாக இருக்கிறோம், ஏதோ ஒரு பாவம் தானே நம்ம விதவிகளாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பாவம் தானே இந்த துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க இல்லையா? அந்த பாவங்கள்லாம் தீர்ந்து பகவானை மோட்சம் அடையணும் இல்லையா? அதனால் பங்கு அந்த விருத்த மந்தாஸ்ச தே அபி பாபக்ஷயாயவை, பாவங்கள்லாம் போகணுன்றதுக்காக இது மாதிரி எல்லாரும் கதை கேட்கறதுக்கு கோகர்ணன் பாருங்கள், பரந்த மனநோக்கத்தோடு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அத்தனை பேரும் வந்தாங்களாம் கதை கேட்கறதுக்கு, பாகவதம் கதை கேட்கறதுக்கு. துந்துகாரி மட்டும் கரையாரணும் போகணும்னு நினச்சிருந்தாருன்னா இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு பொது இடத்துல போய் சொல்லுவாரா? பாருங்கள், ஒரு மூங்கில் கண்டு 7 கணுக்கள் உள்ள ஒரு மூங்கிலை நட்டு வச்சு அதில் இந்த துந்துகாரி ஆவாகனம் பண்ணி நீ இதில் இருந்து கொண்டு கதை கேளு, நிச்சயமாக உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்து கதை சொல்கிறாரு. கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், கால் நொண்டியாக இருக்கிறவன், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாமே அந்த குழந்தை பாக்கியம் அந்த மலட்டுத்தன்மை நீங்கிடும். விதவியாக இருக்கிறவங்களுக்கு பகவானுடைய மோட்சம் கிடைச்சிடும். அவங்களுக்கு கணவன் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. பகவான் அவங்களுக்கு பூர்ண அனுகிரகம் பண்ணி பகவானுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்கும்படி எல்லாமே ஏற்பாடு பண்ணுறார். ஏதோ ஒரு பாபத்தினால்தான் இந்த துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க இல்லையா மக்கள்லாம். அந்த மக்களுடைய துன்பங்கள்லாம் போகிறதுக்கு என்ன வழின்னா இந்த பாபக்ஷயாய, இந்த பாபத்தை போகிறதுக்கு ஒரே வழி என்ன? ஸ்ரீமத் பாகவதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகவதத்தை ஏற்பாடு பண்ணுறார். பாகவதத்தை வாசிக்கிறார். அந்த ஒரு மூங்கில் கணு 7 கணுக்கள் உள்ள ஒரு மூங்கிலில் ஆவாகனம் பண்ணி அந்த மூங்கிலை நட்டு அதுக்கு அதில் ஆவாகனம் பண்ணி அந்த பிரேத சரீரமாகிய துந்துகாரி அதில் உட்காந்து கதை கேட்கும்படி ஏற்பாடு பண்ணுறாரு. பண்ண உடனே முதல் நாள் முதல் ஸ்கந்தம் முடியறது. முதல் ஸ்கந்தம் முடியும் போது முதல் கணு பட்டுன்னு வெடிக்குது. அந்த வெடித்த சத்தம் எல்லாருக்கும் கேட்குது. அங்கே உட்காந்துருக்கலாம். திரும்பி பார்த்தா அந்த மூங்கிலுடைய ஒரு கணு வெடிக்குது. 2வது நாள் 2வது கணு வெடிக்குது. 3வது நாள் பார்த்தா 3வது கணு வெடிக்குது. இப்படி 7 நாள் கதை முடிஞ்சவொடனே அந்த 7 கணுக்கள் வெடித்து அதுக்கு பிறகு தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடா விநாசினி சப்தாஹோ அபி ததா தன்ய கிருஷ்ணலோக பலப்பிரதா. அப்படி ஏவம் சப்ததினச்சைவ சப்த கிரந்தி விபேதனம் கிருத்வாச துவாதச ஸ்கந்த ஸ்ரவணாத் பிரேததாம் ஜஹூ. அந்த பிரேத சரீரம் மாறி போய் அவனுக்கு என்ன மாதிரி திவ்ய சரீரம் கிடைக்குது பாருங்க.
என்ன திவ்ய சரீரம் கிடைக்குது? திவ்ய ரூபதரோ ஜாத துளசீதாம மண்டிதா பீதவாச கணஸ்யாம முகுடி குண்டலான்விதா. பாகவதம் கேட்டதனுடைய பலன் சங்கு சக்கர கதாதாரியாக விஷ்ணு பார்ஷத சரீரம் கிடைக்குது. அவனுக்கு துளசி மாலை அணிந்து கொண்டு திவ்ய மகுடங்கள் குண்டலங்கள் இந்த வைகுண்டவாசிகளுக்கு எந்த சரீரமோ அந்த சங்கு சக்கர கதாதாரி அந்த விஷ்ணு பார்ஷத சரீரம் அவனுக்கு கிடைக்குதான். உருவம் நீங்கள் கார்மேகம் போன்ற நீல திருமேனியும் அறையில் பீதாம்பரத்தோட கழுத்தில் துளசி மாலை தொங்க காதுகளில் மகர குண்டலங்கள் ஒலிக்க தலையில் நவரத்ன கிரீடங்கள் விளங்க தெய்வ திருமேனியோட எதிரிலும் அந்த கோகர்ணனுடைய முன்னாடி நிற்கிறான் கை கூப்பி கொண்டு. 4 கைகளோடு சொல்லலை, 4 கையில் எடுத்துக்கலாம், 4 கைகளோடு சொல்லலை. ஆனால் இது 2 கைகளோடு கை கூப்பி நிற்கிறான்னு தான் சொல்லியிருக்கேன். 2 கை கூப்பி நிற்கிறான். 4 கை 2 கையிலும் சொல்ல, 4 கையிலும் சொல்ல, கை கூப்பி கொண்டு நிற்கிறான்றான். 4 கை இல்லை. பீதாம்பரம் இருக்குது, அதே சமயத்தில் கிரீட குண்டலங்கள் இருக்குது. நல்ல பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டிருக்கிறான். அதாவது என்னென்னா மஞ்சள் பட்டாடை, கழுத்தில் துளசி மாலை அணிந்திருக்கிறான், காதில் மகர குண்டலங்கள் ஒலிக்குது, தலையில் நவரத்ன கிரீடம் இருக்குது. இப்படி திவ்ய, அதாவது என்னென்னா தெய்வீகமான ஒரு உடல், தேவன் போன்ற ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அங்கே கைகூப்பி கொண்டு நிற்கிறான். யார்? அந்த துந்துகாரி. பிரேத சரீரம் மாறி போச்சு, அவனுக்கு தெய்வீக உடல் கிடைச்சி போச்சு. தம்பியான கோகரனை போய் நமஸ்காரம் பண்ணுறான். எப்பா, நான் என் பிரேத பாவனை நீங்கள்னா போகணுன்னு நினச்சேன், என்னுடைய பிராபல்யம் ஜென்மத்துடைய ஜென்மபாதையை நீங்கும்படி செய்துட்டியப்பா அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறேன். நான் நாம பிராதரம் சத்யோ கோகர்ணம் இது சாப்பிரவித்து துவயாகம் மோச்சிதோ பந்தோ கிருபையோ பிரேத கஷ்மலாத்து. இப்படி எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டே அப்படின்னு. தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடா விநாசினி சப்தாஹோ அபி ததா தன்யா கிருஷ்ணலோக பலப்பிரதா. கிருஷ்ணலோகத்து அவனுக்கு பலனாக கிடைச்சிடுச்சு இந்த பாகவதம் கேட்டதுனால. துன்பங்கள் எல்லாம் தொலைத்தரக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையே பெருமை. பிரேத பீடா விநாசினியா இந்த பாகவதி வார்த்தா. தன்யமா அது தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடா விநாசினி. பிறவி பிரேத பீடை மட்டும் இல்லை, பிறவி பிணியையும் போக்கக்கூடியது. எல்லா துன்பத்தையும் தொலைத்தரக்கூடிய இந்த பாகவதத்தின் பெருமையே பெருமை. கிருஷ்ணனுடைய திருவடி நிழல எனக்கு தந்தரக்கூடியதாக இருக்குது இந்த சப்தாகமானது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. கம்பந்தே சர்வபாபாணி சப்தாக ஸ்ரவணே ஸ்திதே அஸ்மாகம் பிரளயம் சத்ய கதாச்சேயம் கரிஷ்யதி. பாவங்கள்லாம் இந்த உடம்புல இருக்கிற பாவங்கள்லாம் பயப்படுது, நடுங்குதான் அப்படியே. கம்பந்தே பாகவதம் நம்ம கேட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பாவங்கள்லாம், ஐயோ நம்ம இன்னையோட கடைசி நாள் போல் இருக்குது, இனிமேல் இவன் உடம்புக்குள்ளே புகர முடியாது, இவன் துரத்தி விட்டுறான் போல் இருக்குது, பாகவதம் கேட்டு என்னை துரத்தி விட்டுறான் போல் இருக்குது, ஆஹா இனிமேல் இந்த உடம்புல தங்கக்கூடாது அப்படின்னு பயந்து நடுங்கி ஓடி போயிடுதான். அந்த பாவங்கள்லாம் நம்ம விட்டு ஓடி நடுங்கி போதான். இந்த உடம்புல பாவங்கள் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருந்தால் அது பயந்து நடுங்குதான். அவ்வளோ விசேஷம் இந்த பாகவதமானது. ஆத்திரம் சுஷ்கம் லகு ஸ்தூலம் வாங் மட கர்மபிகி கிருதம் ஸ்ரவணம் விதஹேத் பாவம் பாவக சமிதோயதா. நனைந்தது ஈரமானது, உலர்ந்தது பெரியது சிறிது என்ற பாகுபாடு அனைத்து கட்டுகளையும் தீ எரித்து விடுகிறது அல்லவா. அதுபோல் பாகவதத்தை 7 நாள் கேட்கறதுன்றது மனசாலம் வாக்காலம் உடலால் முக்கரணங்களும் செய்த பாவங்கள், முன் செய்த பழவினை, இனி செய்யக்கூடிய தீவினைகள், அதுவும் சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாத்தையும் வேறுபாடு இல்லாமல் எல்லா பாவத்திலையும் எரித்து பொசுக்கி சாம்பலாக்கிட்டு தான் இந்த பாகவதமானது. அவ்வளோ விசேஷமாக ஸ்ரவணம் விதகேத் பாவம் பாவக சமிதோயதாக. விறகு கட்டியை நெருப்பு எரிச்சு சாம்பலாக்குற மாதிரி இந்த பாவங்களை எரிச்சு சாம்பலாக்கிட்டு இந்த பாகவதம். அது அப்படின்னு கண் கூட நான் பார்த்துட்டேனே அப்படின்னு அந்த பாவங்கள்லாம் எரிச்சு சாம்பலாக்கி திவ்ய ரூபத்தோடு இந்த கோகர்ணனான இந்த துந்துகாரியானவன் கரையேறி இருக்கான். திவ்ய சரீரத்தோடு எல்லாரும் பார்க்கும்படி தெய்வீக சரீரத்தோடு அங்கே நிற்கிறான். அந்த துந்துகாரி சில விஷயங்களை சொல்கிறான், நல்லா புரிஞ்சுக்கணும். பாகவத கேட்ட பலன் அவனுக்கு அப்படியே அடியோடு மாறிட்டான்.
எந்த உடலை பெருசாக நினச்சி அந்த உடலுக்காக எவ்வளோ இம்சைகள் செய்தானோ, எவ்வளோ பாபங்கள் செய்தானோ, அந்த உடலை துச்சமாக நினைத்து மனுஷ வாழ்க்கை எவ்வளோ உன்னதமானது, மனுஷ வாழ்க்கை எவ்வளோ வேல்யூபிளானது, அர்த்ததம் ஆனால் அத்ருவம், நிலையற்றது ஆனால் அர்த்ததம். துர்லபம் மானுஷ ஜென்மம் ததவி அத்ருவம் அர்த்ததம் அப்படின்னு பிரகலாத் சொல்கிறார் இல்லையா? அப்போது இந்த மனுஷ ஜென்மம் எப்படி கரையேற்றி கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் இந்த மனுஷ ஜென்மாவில் எப்படி நம்ம வீணாக்குறோம் அப்படின்னு துந்துகாரி இப்போ பாகவதம் கேட்டதுடைய பலனாக திவ்ய சரீரத்தோடு இந்த நிலையில் இப்போ உபதேசம் பண்ணுறான். அதை நம்ம கேட்கணும். நிச்சயமாக அந்த துந்துகாரி வாக்கிலிருந்து என்ன உபதேசம் சொல்கிறாருன்னு கேட்கணும். நாம் கேட்டு நம்ம மேலே மேலே பாகவதத்துக்குள்ளே ஆழமாக நம்ம சிந்திக்கணும். சரி, அதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம, ஹர நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா, சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சீதாபதே, ராம 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 ராம், 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.